குட் மார்னிங் ஆல். இப்போ நம்ம வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 3 கார் வந்து வருது. ஸோ அது வந்து பிராண்ட் நியூ கார்ஸு. ஸோ அது வாங்குறவங்களுக்கு வந்து கம்பேரிசன் பண்ணால் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். அதனால நான் அதுக்கு போயிட்டுருக்கேன். இதை ஆர்கனைஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மோட்டோமாலை ராகுல் ப்ரோ தான் பண்ணுறாரு. ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காரு. ஏன்னா வந்து நம்ம சிங்கிளாக நம்ம போயிட்டு ஒவ்வொரு காருமே ட்ரைவ் பண்ணி பார்க்குறதுக்கு டைம் கன்சியூம் ஆகும். ஒரு ஷோரூம் போனோம்னா அந்த டைமில் அந்த கார் அவைலபிளாக இருக்கணும், இல்லை வேறு யாராவது பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம எக்ஸ்போவில் போகும்போது என்ன நடக்கும்னா, ஈவெண்ட்டில் 3 காரும் நம்ம அட் அ டைமில் நம்ம ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். ட்ரைவ் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். இப்போ நம்மக்கிட்ட i20 இருக்குது. நான் i20யில் போகல பாருங்கள், நான் லேன்சரில் போயிட்டுருக்கேன். பிகாஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, அங்கே போய்ட்டு நம்மளுக்கு அந்த அந்த வண்டியோட ட்ரைவ் பண்ணோம்னா நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் இங்கேருந்து நம்ம குடுவாஞ்சேரியிலேருந்து நம்ம இப்போ அடையாறு வரைக்கும் போயிட்டுருக்கோம். ஸோ அடையாருக்கு இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் வந்துடும். ஸோ நம்ம அந்த வண்டியில் போய் இறங்கிட்டு திரும்ப அதே வண்டி ஓட்டி பார்த்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் இந்த வண்டியை மாற்றி கொண்டு போயிட்டுருக்கேன். நான் அதே மாதிரி நான் கடைசியாக தான் வந்து i20 நான் ஃபீட்பேக் ஆகட்டும், டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் நான் வந்து கடைசியாக தான் பண்ண போகிறேன். நம்ம ரெகுலராக அந்த வண்டி ஓட்டுற வண்டி, நமக்கு அதை பற்றி எந்த குறைனால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ முதல்ல வந்து நம்ம கிளான்ஸாவோ இல்லை அமேஸோ நம்ம ட்ரைவ் பண்ணலாம் அப்படின்னு நான் மைண்டில் இருக்கேன். என்னென்ன வண்டி வந்திருக்குன்னா i20 வந்திருக்கு, அதுக்கப்புறம் வந்து கிளான்ஸா இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஹோண்டா அமேஸ் இருக்குது. 3மே இன்ஜின் செக்மெண்ட் ஒன்று தான், ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. அப்படியே இன்ஜின் பார்த்திங்கன்னா ஹோண்டா அமேஸ் பார்த்திங்கன்னா 2013 நினைக்கிறேன், 13ல் வந்த வண்டி. அது வந்த இன்ஜினும் ஒரு அப்போத்துலேருந்து நல்ல வரவேற்பு இருக்குது அந்த வண்டிக்கு. பெருசாக வந்து அந்த இன்ஜினில் வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே பெருசாக வந்ததில்லை. ஏன்னா ஹோண்டா கார்ஸோட இன்ஜின்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியும். அதனால் வந்து பெருசாக அதை பற்றி நம்ம பயப்பட வேண்டியது கிடையாது. 3 இன்ஜினுமே ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய இன்ஜின் தான். எந்த இன்ஜினுமே வந்து புது இன்ஜின் கிடையாது, ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய இன்ஜின் தான். இதில் ரொம்ப பழைய இன்ஜின் பார்த்திங்கன்னா நம்ம i20 இன்ஜின் தான். அவங்க 2009-8 வந்து லான்ச் பண்ண இன்ஜின் அது. இன்னமும் ஸ்டில் அவங்க ரிஃபைன்மெண்ட் லெவலில் மட்டும் டியூன் பண்ணி நல்லா ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ரிலேபிளுக்கெலாம் எந்த இஷ்யூஸுமே கிடையாது இந்த இன்ஜினுமே. ஸோ அதனால் வந்து இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்னென்னா ஒரு பெனிஃபிட் என்னென்னா, 3 இன்ஜினுமே பார்த்திங்கன்னா நல்ல இன்ஜின்ஸு. ஸோ 3த்தையுமே நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி தைரியமாக நமக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குது, எந்த வண்டி நமக்கு சூட் ஆகுன்ற மாதிரி நம்ம செக் பண்ணலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னு நான் இப்போவே சொல்லிடுறேன். நான் வந்து 3 காரையுமே ட்ரைவ் பண்ணிவிட்டு 3 காரோட பெனிஃபிட் நான் பார்த்துட்டு என்னோடய பர்சனல் ஒப்பீனியன், இப்போ நான் எடுத்தேன்னா நான் எதை சூஸ் பண்ணுவேன் அப்படின்றத நான் வந்து ரேங்க் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த வண்டி, செகண்ட் இந்த வண்டி அப்படின்ற மாதிரி நான் ரேங்க் பண்ண போகிறேன். ஆனால் நீங்கள் ட்ரைவ் பண்ணுங்கள், சரிங்களா? ஏன்னா இந்த 1.2 செக்மெண்ட் வந்து நிறைய பேர் எடுக்கக்கூடிய வண்டி. ஃபஸ்ட் டைம் பையர் ஆகட்டும், அப்புறம் வந்து செகண்ட் ஹேண்ட் கார்லேருந்து புது கார் போடணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த ஃபஸ்ட் ஹேண்ட் 1.2ல் வந்து கண்டிப்பாக எடுக்கணும்னு நினைப்பாங்க. அதனால் அந்த வண்டி நம்ம ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்ஸுமே அதில் இருக்குது, CVT DCTலாம் இருக்குது அந்த வண்டியில். ஸோ அதுவுமே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ரீச் ஆகிட்டு நம்ம வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா அடையாரில் கஸ்தூரிபாய் நகரில் ஒரு அசோசியேஷனில் ஒரு ஹால். இது அந்த ஹாலில் இவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க ஆர்கனைஸ் பண்ணிக்கிறது வந்து கார்பால் ஆட்டோ கனெக்டோட மோட்டோ மாலையோட ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம உள்ளே போய் 1 by 1 காசு பார்க்கலாம் வாங்க. இப்போது ஹோண்டா i20யோட லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மேனுவல்லேருந்து IVTயோட டாப் அண்ட் வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டும் இதில் வந்துடுச்சு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அமேஸோடதுமே வந்து மேனுவல் வந்து CVT வரைக்கும் இருக்கா. ஸோ இது வந்து உங்களுக்கு கைட் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், வந்து செக் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கிளான்ஸாவோடது 1.2 மேனுவல்லேருந்து CNG மேனுவல் வரைக்குமே இருக்குது. இதில் AMTமே இருக்குது. ஸோ எல்லாமே செக்மெண்ட்லேயே வந்துடுது. ஸோ 10 lakhsக்குள்ளே வந்து கிளான்ஸா வந்துடுது. பார்த்திங்கன்னா அமேஸோடது ஒரு 11.5 lakhs கிட்டே வருது. ஸோ இதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா i20யோடது அதே மாதிரி IVTயோட டாப் அண்ட் ஆஸ்டாவோட ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 12 lakhs கிட்டே வருது. ஸோ வந்து இப்போ ரேட் வேறு ரெடியூஸ் ஆகிருக்கு. லாஸ்ட்டு ஒரு 3 months முன்னாடி ரெடியூஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் டிஃப்ரென்ஷியேஷன் வருது. நம்ம எடுக்கும்போது ஆஸ்டாவே 13 lakhs கிட்ட வரும். மேனுவல் ஆஸ்டாவே 13 lakhs கிட்ட வந்தது. அது டிஸ்கவுண்ட் பண்ணி 1 lakh டிஸ்கவுண்ட் பண்ணி 12 lakhs கொண்டு தான் வச்சுக்கோங்களேன். இப்போ ரேட்டு ரிவர்ஸ் ஆன ரேட்ஸோட டீட்டெயில்ஸ் இங்கே வச்சுருக்கோம். இது இல்லாமல் உங்களுக்கு இது பாருங்கள், இதுதான் மெயின் விஷயம். நீங்கள் ஒவ்வொரு வண்டியோட பேரை போட்டுட்டு நம்ம வந்து இப்போ கார் 1 ஃபார் எக்ஸாம்பிள் i20, கார் 2 வந்து அமேஸ் போட்டுட்டு நம்ம எதாவது செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எதெல்லாம் ஓவரால் இன்டீரியர் எப்படி இருக்குது, எக்ஸ்டீரியர் இருக்குது, டேஷ்போர்டு குவாலிட்டி எப்படி இருக்குது, இதெல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டிக் பண்ணிக்கிட்டு
நம்ம இதை டிக் பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு ஒரு ஃபைனல் டிசிஷன் வரதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க ஃபார் கார்பால். இது வந்து அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். ரெண்டாவது விஷயம், இங்கே வந்தோன்னா நம்மளுக்கு கன்ஃபியூஸ் இருக்காது. ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஷோரூம் போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து மல்டிபிள் கார்ஸ் இருக்கும். அப்போ டிஸ்ட்ராக்ட் ஆக சான்ஸ் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம i20 பார்க்க போகிறோம்னா அங்கே வென்யூ இருக்கும். ஸோ வென்யூவை பார்த்து நம்ம வந்து டிஸ்ட்ராக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன எதை ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அதை மட்டும் பண்ணிவிட்டு நம்ம மல்டிபிள் கார்ஸ் பார்க்காம என்ன கன்ஃபியூஸ் ஆகும் நிறையா இருந்தால். ஸோ சிம்பிளாக நீட்டாக நீங்கள் என்னவோ அதை ஃபைனல் டிசிஷன் பண்ணிவிட்டு இது மாதிரி நீங்களே வீட்டில் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்களே ஒரு ஷீட் வந்து வீட்டில் ரெடி பண்ணிவிட்டு எந்த ஒரு 3 கார் பார்க்க போகிறீங்க அப்படின்னா சண்டே மார்னிங் கிளம்பி போயிட்டீங்கன்னா 3 காரோட பேரை போட்டுட்டு உங்களுக்கு என்னெல்லாம் மெயினான பாயிண்ட்ஸ் வேணுமோ இந்த ஷீட் எடுத்துகிட்டு போடுங்க கையில். இந்த மாதிரி ஷீட் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்தெந்த கார்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த காரில் என்னென்ன ஒர்க் அவுட் டிக் பண்ணிவிட்டு அகைன் வந்து நம்ம ஒரு ஃபைனல் டிசிஷன் வரதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, கார்ஸ் வந்துட்டுருக்கு, நான் வந்து வேணால் காட்டுறேன். மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வந்தோன்னே நான் ஒரு ஷீட் கொடுத்தான்னு சொல்லியிருந்தேன். இதை வச்சு நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம கிட்ட இப்போ கிளான்ஸா G வேரியன்ட் இருக்குது. இது ஒரு சிஎன்ஜி வெர்ஷனில் ஒயிட் கலர் இருக்குது, மேனுவல் கார் இது. இதை பற்றி நம்ம பார்க்கும்போது இதோட லுக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஸ்பெக்ட் சிமிலராக வந்து பலினோ மாதிரியே இருக்கும். ஏன்னா லோகோவும் இந்த கிரில்லும் அப்புறம் இந்த ஸ்கிப் லைட்டும் மட்டும் தான் டிசைன்ஸ் மாறும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஆசிட்டிஸ் வந்து ப்ரொஜெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ கிரில்லுமே வந்து ஐகானிக்காக வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த க்ரோம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் டிசைனை பொறுத்தவரைக்கும் ஸ்லீக்காக அதே மாதிரி பலினோ மாதிரியே இருக்குது, டிட்டோ. சைட் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் 2013 அவங்க பலினோ லான்ச் பண்ணும்போது எந்த மாதிரி சிமிலரான டிசைனில் இருந்ததோ அதே மாதிரி அவங்க பாடியில் சேமாக தான் இருக்குது. ஃப்ரண்ட் கிரில் அண்ட் டேஷ்போர்ட்ஸில் மட்டும் தான் சேஞ்ச் நடந்திருக்கு. அதே மாதிரி டைலர் சேஞ்ச் நடந்திருக்கு. மற்றபடி ஸ்லைக்காக வந்து பார்த்தீங்கன்னா பலினோ மாதிரியே தான் இருக்குது. 2013 எப்படி இருந்ததோ அதே மாதிரி சேம் டிட்டோவாக தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ டிசைன் வைஸ் வந்து நம்ம பார்க்கும்போது வந்து அட்லீஸ்ட் அவங்க பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணல. கம்பேர் வித் i20 ஆகட்டும், அமேஸ் ஆகட்டும், அதை கம்பேர் பண்ணும்போது இது ஓரளவுக்கு டிசைன் வைஸ் கொஞ்சம் பேக்வேர்டாக தான் இருக்குது. சரி, நம்ம இப்போ ரியரில் பார்க்கலாம் வாங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா டிஃபாகர் வித் வைப்பரோட வந்துடுது. இந்த எல்இடி வந்து உங்களுக்கு மவுண்ட் ஆயிருக்கு டைல் லைட்ஸில். இது கனெக்டிங் லைட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த ஓல்டர் வெர்ஷனில் வந்து இந்த சி மாதிரி வரும். இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. கிளான்ஸான் ரபாஜிக்கு வந்துடும் டொயோட்டா. ரியர் பார்க்கிங் கேமராவும் வந்துடுது உங்களுக்கு. இங்கே மவுண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ரியர் பார்க்கிங் சென்சார் 4 வந்துருக்கு. ரிஃப்ளெக்டரும் போட்டிருக்காங்க. இந்த ஷீட் இருக்குல்ல, இது நம்ம ஈஸியாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ என்னென்னா இப்போது இந்த 3 வீடியோ நம்ம எடுக்கிறதால வந்து கொஞ்சம் டைம் கன்சியூம் ஆகும். அட்லீஸ்ட் வந்து ஒரு வண்டிக்கு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 30-35 மினிட்ஸ் கண்டிப்பாக அந்த வீடியோ போகும். ஏன்னா வந்து 1 பை 1 நம்ம இன்ச் பை இன்ச்சாக நம்ம சொல்கிறத விட கொஞ்சம் இதுவாக பண்ணி இதில் வந்து ஷீட்ஸே வந்து நமக்கு எந்த பெஸ்ட்டுன்றதை டிக் பண்ணுற மாதிரி ஒரு ஷீட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நமக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அதை லிஸ்ட் பண்ணி நான் ஒரு கஸ்டமராக வந்து நான் எதை சூஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு என்னோட பர்சனல் ஒப்பீனியனில் நான் பிக் பண்ணுறேன். நீங்கள் வந்து இதில் எது உங்களுக்கு சூஸ் ஆகுன்றது நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம ரியர் ஸ்பேஸ் பார்த்துடலாம். ஸோ டிக்கியை பொறுத்த வரைக்கும் இந்த சிஎன்ஜி டேங்க் வந்துடுது உங்களுக்கு. ஸோ ஸ்பேர் வீலுமே கொடுத்துருக்காங்க. ஸோ லக்கேஜுக்கான ஸ்பேஸ் வந்து இங்கே வந்து கொஞ்சம் ஒரு கேள்விக்குறியாகுது. என்னென்னா இப்போ லக்கேஜ் நம்மளால் இது வைக்க முடியுமான்றதில்ல. இப்போ நம்ம இதை கழட்டிட்டு வேணால் வைக்கலாம். இந்த ஷீட்டை வந்து நம்ம கழட்டிட்டு இது மேலே வேணால் நம்ம ஒரு 2 சூட்கேஸ் மாதிரி வைக்க முடியும். பட் ஆனால் சிஎன்ஜி இருக்கிறதால இதில் வந்து நம்ம இந்த லக்கேஜ் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நமக்கு. சிஎன்ஜி வேணுன்றவங்க லக்கேஜ் ஸ்பேஸ் வந்து நம்ம அவ்வளோவா நம்ம காம்ப்ளீட் பண்ண முடியாது. கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ ஃப்ரண்ட்டில் போய்ட்டு டேஷ்போர்ட் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்போ கிளான்ஸாவோட இன்டீரியரில் இருக்கும். கிளான்ஸாவோட இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கலர் வந்து நமக்கு ஐ கேட்சியாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹாட் டச் மெட்டீரியலில் ஒரு டேஷ்போர்டும், அது கீழே வந்து பியானோ பிளாக்ல ஒரு பிளாஸ்டிக் பீடிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேஜ் கலர் ஒன்று. ஸோ 3 கலராக இருக்குது. இதில் வந்து இப்போ பார்க்க லுக்ஸ் வைஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் கிராண்டாக இருக்க மாதிரி இருந்தாலுமே இது 4 அடியில் வந்து ரேட்லிங் நாய்ஸை உருவாக்குமோ அப்படின்ற சந்தேகம் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா நிறையா கேப்ஸ் இருக்குது. இதில் கேப்ஸ் இருக்கும்போது இந்த பீடிங் ஏதாச்சும் கிராக் ஆகி உடஞ்சிதுன்னா ரேட்லிங் நாய்ஸ் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் அப்படி சொன்னேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டோரோட ஹெவினஸ்மே வந்து நல்லா ஹெவியாக தான் இருக்குது. முன்ன மாதிரி வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் அந்த பலினோ வந்து கிரிட்டிசைஸ் ஆச்சு பார்த்தீங்களா, நீங்கள் வந்து அந்த குவாலிட்டி இஷ்யூஸ் இருந்தது அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ அப்படி கிடையாது, நல்லா ஹெவியாக இருக்குது. பாருங்கள், டோர் வந்து நல்லா ஹெவி மெட்டீரியல் தான். ஏன்னா மூடும் போதே எனக்கு கொஞ்சம் ஹெவியாக இழுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஹெவியாக இருக்குது. எந்த இடத்துலையுமே வந்து அந்த ரொம்ப லைட்டராக எனக்கு ஃபீல் ஆகலை. குவாலிட்டி வைஸ் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது ஏசியோட த்ரூவுமே சூப்பராக இருக்குது. ஏன்னா மாருதி காஸ்ட்டில் ஏசிலாம் குறை சொல்கிற மாதிரி இருக்காது, அதுவுமே நல்லா இருக்குது. அதே மாதிரி சில ஸ்டேரிங்கில் மவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வால்யூம் அப் டவுன் பட்டன்ஸு ப்ளஸ் வந்து கால் அட்டன்ட்டு இந்த மாதிரி விஷயம் தான் இருக்குது. வாய்ஸ் அசிஸ்டன்ட் தான் இருக்குது. க்ரூஸ் கண்ட்ரோல் மிஸ் ஆகுது.
அது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து லாங் ட்ரைவ்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணணும். இதில் அது மிஸ் ஆகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வந்து சிஎன்ஜிக்கான சுவிச்சஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கே ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சுவிச்சஸ் இருக்குது. ஸோ வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா வண்டி வந்து நீட்டாக இருக்குது. என்ன வேணுமோ அது அப்படியே இருக்குது. க்ரூஸ் கண்ட்ரோல் மட்டும் மிஸ் ஆகுது. அதே மாதிரி ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் மிஸ் ஆகுது. யூஎஸ்பி போட்டு கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னா இது வந்து ஒரு டாப் ஆஃப் த லைன். ஏன்னா டாப் ஆஃப் த லைனில் க்ரூஸ் கண்ட்ரோல் இல்லாதது வந்து எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அதே மாதிரி மாருதி காசில் எதுலேயுமே வந்து சன்ரூஃப் கிடையாது. பலினோவில் ஆகட்டும், ஃப்ராங்க்கில் இதெல்லாம் சன்ரூஃப் கிடையாது. அதுக்கு மேலே போகிற வேர்ஷன்ஸில் வச்சுருக்காங்க. லைட்டோட குவாலிட்டி பாருங்கள். இது பாருங்கள், இந்த சுவிட்ச் இருக்கு இல்லையா, இது நல்லா தான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் இந்த மேலே கொடுத்துருக்க பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த ஓல்டு டிசைனில் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொடுத்துருக்கு. இது வந்து கொஞ்சம் கிளியராக கொடுத்துருக்கலாம். ஏன்னா லைட்டை வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு எனக்கு வெளிச்சமாக இருக்க மாதிரி தெரியல. இதுலையுமே அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது. அவ்வளோதான். இப்போ நம்ம ரியர் சீட் பொசிஷன் எப்படி இருக்குன்னு நான் பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போது எனக்கு ரியர் சீட் பொசிஷன் வந்து நல்ல மோர் கம்ஃபர்டபுளாக இருக்கேன் கம்பேரிட்டிவ்லி. நான் இப்போ சீட்டிங் எப்படி இருக்கேன்னா, நான் ஸ்லாண்டிங்காக வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிடானில் இருக்க மாதிரி நான் இல்லை. சிடானில் பார்த்திங்கன்னா நான் வந்து நல்லா இப்படி உட்காந்துருப்பேன். ஸோ நல்லா பெண்டாகி உட்காருவோம். பேக்கில் வந்து நம்ம பார்த்தா இப்படி உட்காந்துருக்கோம். கரெக்டுங்களா? ஸோ அதுக்கு வித்தியாசம் இருக்குது. இது வந்து சேரில் உட்கார்ற மாதிரி இருக்கும். சிடானில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சோஃபாவில் உட்கார்ற ஃபீல் கொடுக்கும். சரிங்களா? ரெண்டாவது இந்த கிளாஸ் வந்து ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரது நல்லாயிருக்கு. ஏன்னா ரொம்ப டார்க்காக இருந்தால், நான் ஏன் திரும்ப சொல்கிறேன் எல்லா வீட்லையும்னா, டார்க்காக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரூமாக இருக்க மாதிரி இருக்கும். கம்ஃபர்டபுள் இருக்காது. சில பேருக்கு வந்து கார் லாங் ட்ரைவ் போகும்போது வாமிட்டிங் சென்சேஷன் வந்துடும். ஸோ அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் மெயின் விஷயம். கொஞ்சம் வெளிச்சமாக பிரைட்டராக இருந்தது கார் அப்படின்னா, அதெல்லாம் அந்த பிரச்சனைலாம் அவங்களுக்கு இருக்காது. குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணிட்டே வருவாங்க. ரொம்ப டார்க்காக இருந்தால் அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ அதனால் சொன்னேன். இந்த பீச் கலர் வந்து ஹோண்டா கார்ஸுமே ரொம்ப அடிக்கடிக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போது இவங்களும் யூஸ் பண்ணியிருக்காங்க. போல் இந்த ஒயிட் கலர் லுக்குக்கு இந்த காருக்கும் இந்த கலருக்கும் நல்ல மேட்ச் ஆகிருக்கு. ஒயிட் எப்பவுமே ரிச்சான ஃபீல் கொடுக்கும். அதே மாதிரி i20 ஒயிட் வந்திருக்கு. நான் அதையுமே உங்களுக்கு காட்டுறேன். ஸ்பேஸ் நல்லா இருக்குது. இப்போ நான் என்னோடய டிரைவிங் பொசிஷனுக்கு நான் அந்த ஸ்பேஸ் போட்டிருக்கேன். பட் நான் என்னோடய ஸ்பேஸ் பாருங்கள் நல்லாவே இருக்குது. இன்னொருத்தர் கூட நல்லா தாராளமாக உட்காரலாம். இங்கே சென்டர் பேசஞ்சருக்கும் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்ஸில் வந்து ஒரு சாதாரண ஸ்பீக்கர்ஸ் தான். சரி, நம்ம இப்போ ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் அந்த வண்டியை. நான் ட்ரைவ் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? இப்போ என்னென்னா, நம்ம ஒயிட் கலர் காரில் வந்து அந்த ஒயிட் கலருக்கான சீட் இன்டீரியரோட நம்ம பார்த்துருந்தோம்ல. இப்போ நம்ம ஒரே டைமில் எடுத்துகிட்டு இருக்கோம். 5 நிமிஷம் கேப் கூட கிடையாது. இப்போ எனக்கு இது உள்ளே வந்தோடனே எனக்கு ஃபீல் எப்படி இருந்தால் ஒரு மாதிரி இருட்டாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சரிங்களா? ஒரு மாதிரி டார்க்கான ரூமில் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் கொடுக்குது. ஸோ அதனால தான் நான் சொன்னேன். ஸ்டேரிங் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா, எனக்கு வந்து ரொம்ப லைட்டராக ஃபீல் ஆகுது. ஹெவியாக ஃபீல் ஆகலை, லைட்டராக இருக்குது ஸ்டேரிங்கும். அதே மாதிரி ஹேண்ட்லிங்குமே வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னா ஜட்ஜ் பண்ணி ஓட்டுறதுக்கு நான் நல்லா, எனக்கு பேண்டட் ஸ்பீட் தெரியல. பட் ஆனால் எனக்கு ஓட்டுறதுக்கு வந்து ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. சஸ்பென்ஷனுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இல்லை. இப்போ நம்ம i20 அமேஸில் வந்து சாஃப்ட்வேர்னு சொல்லியிருந்தோம் நம்ம ஆல்ரெடி. நம்ம வண்டியிலுமே உங்களுக்கு தெரியும் i20 ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம 3 பேர் இருக்கோம் இந்த வண்டியில். i20 இதே நம்ம 3 பேர் போயிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சின்ன பழத்துக்குமே நமக்கு இம்பாக்ட் தெரியும். இதே ஹைவேஸில் போனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறது ஒரு சைடு பெனிஃபிட்டாக இருந்தாலும் ஒரு சைடு வந்து நமக்கு வந்து ஒரு மைனஸ் இருக்குது. இப்போ இது வந்து ஒரு மிட்டாக இருக்குது சஸ்பென்ஷன் நமக்கு. அதனால் வந்து எனக்கு அந்த பெருசாக இம்பேக்ட் தெரியல பழத்தில். பிரேக்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்பாஞ்சியாக இருக்குது. இது சிட்டி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 11-12 கிடைக்கும் இதில், இந்த வேரியண்ட்டில். ஸோ இந்த ஒரு வண்டி நம்ம ட்ரைவ் பண்ணுறதால வந்து நமக்கு வந்து ஒரு 3 வண்டி ட்ரைவ் பண்ண மாதிரி கணக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரே இன்ஜின் செக்மெண்ட் தான் நம்ம 3த்துலேயுமே இருக்குது. நம்ம ஃப்ராங்க் ஆகட்டும், ப்ளஸ் வந்து பலினோ, அப்புறம் வந்து இந்த கிளான்ஸா, 3மே ஒரே வண்டி தான், ஒரே ஃப்ரேம் தான். பட் ஆனால் வந்து நமக்கு அவுட்லுக்ஸ் மட்டும் மாறும். அதனால் நம்ம இதை ட்ரைவ் பண்ணாலே நம்ம அந்த 3 வண்டி ட்ரைவ் பண்ண மாதிரி. ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் ஃப்ராங்கை விட வந்து கிளான்ஸாவும் ப்ளஸ் வந்து பலினாவோ பெட்டர்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஸ்டேரிங் வந்து எனக்கு i20 வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதில் வந்து ஓரளவுக்கு வந்து அந்த மிட்டாக இருக்கிறதால கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. ஏன்னா ரொம்ப லைட்டராக இருந்தால் உங்களுக்கு அந்த ஹைவேல போகும்போதோ இல்லைனா வந்து டிராஃபிக்கில் ஓட்டும் போது கான்ஃபிடென்ட் இருக்காது. இதில் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸ்டேரிங் நல்லா டியூன் பண்ணியிருக்காங்க. நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த சஸ்பென்ஷனுமே இந்த வண்டியில் வந்து பெட்டராக இருக்குது. கிளான்ஸாலையும் சரி பலினாலும் சரி கம்பேரிட்டிவ்லி நம்ம அமேஸையும் i20 கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது.
இப்போது நான் ரேட்லிங் நாய்ஸ் வரும்னு சொல்லியிருந்தேன்ல, இப்போ இந்த டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள் இது அரௌண்ட் வந்து ஒரு 10,000 டிரைவ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் ஓட்டியிருப்பாங்க, நிறைய பள்ளத்தில் விட்டுருப்பாங்க. இப்போ ரேட்லிங் நாய்ஸ் வருது. ரெண்டாவது வந்து எனக்கு வந்து விண்டு நாய்ஸ்மே கேட்குது உள்ள. ஸோ இந்த இன்சுலேஷன் பத்தலையோ அப்படின்ற ஃபீல் கொடுக்குது. ரேட்லிங் நாய்ஸ் டேஷ்போர்ட் வந்து வருது லைட்டாக, சின்ன பள்ளத்தில் விடும்போது தெரியுது. சரி, இப்போ நம்ம கிளான்ஸா வந்து ட்ரைவ் பண்ணியாச்சு, ஃபீட்பேக் கொடுத்தாச்சு. நான் ஃபைனலாக வந்து அந்த ஒர்க் அவுட் ஷீட்டில் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு நான் ஃபைனல் ரிசல்ட் தரேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து அமேஸை பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம கிளான்ஸா வந்து நம்ம ரிவ்யூ பண்ணது வந்து மேனுவல் சிஎன்ஜியில் ஜி வேரியண்ட்டு. இதில் வந்து ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து இல்லை, க்ரூஸ் கண்ட்ரோல் மாதிரியான விஷயம் இல்லை. ஆனால் அதில் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது. இது வந்து ஆட்டோமேட்டிக்கில் வி வேரியண்ட்டு, ஆனால் இதில் க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இது என்ன புரியல எனக்கு. இதுவும் டாப் ஆஃப் லைனு, இதுவும் டாப் ஆஃப் லைனு. அது எப்படி ஆட்டோமேட்டிக்கில் மட்டும் நீங்கள் க்ரூஸ் கொடுக்குறீங்க, இதில் க்ரூஸ் கொடுக்கலன்றது எனக்கு ஒன்றும் புரியல. இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இதில் ஒரு காஸ்ட் கட்டிங் பண்ணியிருக்கீங்க. அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட Hi20 இருக்குது. Hi20ல் பார்த்தீங்கன்னா இது மேனுவலில் ஒரு ஸ்போர்ட் வெர்ஷனு. இதோட காஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 8.5 லட்ச ரூபா கிட்ட வருது இந்த வண்டி. சரிங்களா? இது நம்ம இதில் என்னென்ன இருக்குன்றதை நம்ம பார்த்துருவோம். இது வந்து ஒரு மிட் ஆஃப் த லைன்றதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஹாலஜன் தான் கொடுத்துருக்காங்க, இப்போ ப்ரொஜெக்டர்லாம் கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு இதில் வந்து ஃபாக் லேம்ப் வந்துடுது. ஓகேங்களா? இது லுக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பழைய வெர்னா இருக்கும், தேர்ட் ஜென் வெர்னா நினைக்கிறேன், அதோட லுக்ஸ் மாதிரியே இருக்கும். ஸோ அதனால தான் நானே வந்து இந்த பிக் பண்ண காரணமே, எனக்கு இந்த லுக்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் நான் இதை சூஸ் பண்ணியிருந்தேன். டிசைனுமே பார்த்தீங்கன்னா வந்திருக்க 3 கார்லையுமே பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் மச் பெட்டராக இருக்குது. என்னோட பர்சனல் ஒப்பீனியனு. லுக்ஸ் வந்து ரொம்ப இன்னும் ஒரு 5 வருஷமோ ஒரு 10 வருஷமோ கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இது வந்து உங்களுக்கு இந்த டிசைன் வந்து உங்களுக்கு போர் அடிக்காது கண்டிப்பாக. ஏன்னா வந்து ஃபியூச்சரிஸ்க்கான டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. நிறைய கட்ஸ் ஆர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற கம்பேர் பண்ணும்போது நம்ம கிளான்ஸாவியோ இல்லைனா வந்து அமேஸை கம்பேர் பண்ணும்போது இல்லை, ஓவராலாக இப்போ உள்ள இந்த காரை கம்பேர் பண்ணாமல் இதோட டிசைன் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த கிரில் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ரொம்ப அதிகமான இதில் இல்லாமல் குவாலிட்டியுமே நல்லா தான் கொடுத்துருக்காங்க இந்த கிரில்லு. ஸோ நல்லா இருக்குது இந்த வண்டி. நம்ம சைட் ப்ரொஃபைல் பார்த்துடலாம். சைட் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து R16 தான். R16லேயே வந்து இது வந்து பார்க்க உங்களுக்கு அலாய் வீல் மாதிரி தெரியும். இது ஒரு நிறைய பேர் இதுக்காகவே எடுப்பாங்க இந்த வண்டி. பட் ஆனால் அது ஒரு வீல் கேப் தான். இது நல்லாவே பண்ணியிருக்காங்க. செகண்ட் திங் நான் சொன்ன மாதிரி பாருங்கள், நிறைய ஹார்ட்ஸ் இப்படி வந்து பாருங்கள், நிறைய ஹார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நிறைய பல்க்ஸ் லைன்ஸு, அங்கே ஒரு ஃபென்டர் மாதிரி லைன் இம்பேக்டாக வெளியில் வருது. ஸோ இந்த லைன்ஸ் நல்லாயிருக்கும், அப்புறம் இந்த லைன் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். அது மாதிரி டைலட்மே கனெக்டிங் வந்து இது வரைக்கும் வரும் உங்களுக்கு. ஸோ லுக்ஸ் வந்து ரொம்பவே நல்லா எடுத்து கொடுக்கும். குவார்ட்டர் கிளாஸ் பாருங்கள், எவ்வளோ பெரிய கிளாஸ் பாருங்கள். இந்த குவார்ட்டர் கிளாஸுமே வந்து உங்களுக்கு நல்லா பெருசாக இருக்கும். சரிங்களா? ரேரில் பார்க்கலாம். ரேரை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து வைப்பர் வரல, டாப் எண்டில் மட்டும் தான் வைப்பர் வருது. ஆஸ்ட்ராவில் அந்த மாதிரி இதில் டாப் எண்டில் வைப்பர் வருது. இது மிட் ஆஃப் த லைன்றதால வைப்பர் கொடுக்கல, ஆனால் டிஃபால்ட் கொடுத்துட்டாங்க. செகண்ட் திங் வந்து இது வந்து எல்இடி தான். நல்ல வேலை இதில் வந்து எதுவும் பண்ணலை, ஏன்னா டிஆர்எல் எல்இடி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதில் ஹாலஜன் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்காது. இது லீஸ்ட் வெர்ஷனில் இதுதான் ஹாலஜன் தான் கொடுத்துருக்காங்க, இதில் எல்இடி கொடுத்துருக்காங்க. இது கனெக்டிங் டைலைட் மட்டும் தெரியும், ஆனால் கனெக்டிங் கிடையாது. இது வந்து ஜஸ்ட் ஒரு ஷோக்கு தான். எல்இடி வந்து இதோட முடிஞ்சிடும் உங்களுக்கு. சரிங்களா? Hi20க்கான பேஜிங் வந்து ஸ்போர்ட்கான பேஜிங்கு. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் வந்து 2 கொடுத்துருக்காங்க. கேமரா வந்து இங்கே மவுண்ட் ஆயிருக்கு, இதில் மவுண்ட் ஆயிருக்கு. ஸ்பேஸ் வந்து இதில் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். நான் அடிக்கடி கொண்டு போகிறதால இந்த காரில் வந்து நான் ஒரு 5 பேர் போகிறோம். 1 வீக் நான் ட்ரிப்ஸ் போனாலுமே எனக்கு ஸ்டோரேஜ் வந்து ஒரு குறையுமே இல்லை. ஸ்டோரேஜ் நல்லாவே இருக்கும். ஸ்டோரேஜ் பத்தலைன்ற ஃபீல் எனக்கு கொடுக்காது. எங்கள் வீட்டில் எத்தனை பேருன்னு கேட்டிங்கன்னா, நான், எங்கள் அம்மா, என் ஒய்ஃபு, என் தம்பி, 2 குழந்தைங்க. ஸோ அப்போ அதுக்கான ஒரு 4-5 நாளோ ட்ரிப்ஸ் போகணுன்னா நான் அப்போ எவ்வளோ திங்ஸ் கொண்டு போவேன்னு பாருங்கன்னா, கிட்ஸ் இருக்கிறதால நிறைய திங்ஸ் நான் கொண்டு போவேன். அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து இனாஃபாக தான் இருக்கும். ஸ்டோரேஜ் பத்தலைன்ற ஃபீல் எனக்கு கொடுக்காது. இதில் வந்து ஆஸ்ட்ராவில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு டம்ப் இருக்கும். டம்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்வூஃபர் ஆட் பண்ணியிருப்பாங்க. இதில் ஏன்னா வெளியில் வர மாதிரி பண்ணாமல் இந்த இடத்துல இதுக்குள்ளேயே வந்து சப் இருக்கும். ஸோ அதனால வந்து நல்ல சவுண்ட் குவாலிட்டி அதெல்லாம் இருக்கும். போஸோட ஸ்பீக்கர்ஸ் இருக்கும் ஆஸ்ட்ராவில். ஸோ அது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். உங்களுக்கு சவுண்ட் சிஸ்டம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஆஸ்ட்ரா போகிறது மச் பெட்டர். செகண்ட் திங், இந்த ஸ்கிளிப் பெட் பாருங்கள், ஒயிட்டு, பிளாக்கு, ஆஷ் கலர். ஸோ 3 கலர்ஸ் வந்து இது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ரியர் வந்து உண்மையிலே சொல்கிறேன், ரியர் வந்து உண்மையிலே ரொம்பவே ரியர் அண்ட் ஃப்ரண்ட் லுக்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ உள்ள கார்ஸ்லேயே என்லைன் ஆகட்டும், I20ல் இந்த வண்டி ஆகட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ நம்ம இன்டீரியர் பார்க்கலாம்.
ஸோ நான் வந்து i20 பற்றி நம்ம இன்டீரியர் பார்க்கலாம். அதுக்கான லிஸ்ட்டுமே என்கிட்ட கொடுத்துருந்தாங்க, நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். லிஸ்ட்டு பாருங்கள். அகைன் நான் வந்து i20க்கு வந்து முட்டு கொடுக்குறேன்னு நினைக்க வேண்டாம். கம்பேர் பண்ணும்போது, கிளான்ஸாக கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து இது கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகுது. நீங்களே பாருங்கள். இப்போ டேஷ்போர்டு வந்து ஒரே யூனிக்காக டேஷ்போர்டாக இருக்கிறதால உங்களுக்கு வந்து அந்த ராட்லிங் நாய்ஸ் வரும் நான் சொல்லியிருந்தேன் கிளான்ஸால். இதில் வர வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி ப்ரீமியம் குவாலிட்டி இருக்குது. சரிங்களா? இங்கே பாருங்கள், இப்போ நான் டச் பண்ணி ஹெவியாக டச் பண்ணுறேன், அசைய கூட இல்லை. ஸோ அதுக்காக தான் சொன்னேன். இன்ஃபோன்டைன்மெண்ட் சிஸ்டம் ஆகட்டும், சுவிட்சஸ் ஆகட்டும், இதில் வந்து இது வராது, ஹேண்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங் வராது. இந்த குவாலிட்டியெல்லாம் நல்லாயிருக்கும், உங்களுக்கு ஸ்பேஸ் நல்லாயிருக்கும். இதில் கியர் நாப்பில் வந்து டாப் அண்டில் வந்து லெதர் ஸ்ட்ரிப் பண்ணியிருப்பாங்க, இந்த ஸ்டேரிங்லேயுமே பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் வருது பாருங்கள், மிட் ஆஃப் த லைனில். ஆனால் வந்து நம்ம கிளான்ஸால் வந்து டாப் ஆஃப் த லைன்லேயே க்ரூஸ் வரல. சிஎன்ஜி கொடுத்துருந்தாலும் தெரியல, வரல. டிஸ்பிளே வந்து ஆஃப் பண்ணியிருக்காங்க. செகண்ட் திங், ட்ராக்ஷன் கண்ட்ரோலு, வாய்ஸ் அசிஸ்டன்ஸ், மோடு, கால் அப் டவுன் பட்டன்ஸ் எல்லாமே வந்துடுது. நான் சொன்ன மாதிரி பாருங்கள், இதோட அந்த சுவிட்சோட குவாலிட்டி பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ இது வந்து கேமராவில் தெரியுமான்னு தெரியல. இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற மாதிரி சுவிட்சஸாக இருக்குது. அதுதான் நான் சொல்லியிருந்தேன். அது வந்து கொஞ்சம் குவாலிட்டி வந்து கொஞ்சம் லிட்டில் பிட் கம்மி, அதனால தான் நான் அது சொல்லியிருந்தேன். சன்கிளாஸஸ்மே கொடுத்துருக்காங்க, சன்கிளாஸ்க்கான ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இது ஓவராலாக உள்ளே வந்தோடனே நமக்கு வந்து ஒரு வெளிச்சமான ஃபீல் கொடுத்துருச்சு. பார்த்தீங்களா? உள்ளே வந்தோடனே நமக்கு இந்த ஒயிட் கலரு, அப்புறம் வந்து சீட்டோட கவர்ஸ் இதெல்லாம் நமக்கு பார்க்கணுன்னா ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஒரு ரூமியாக எல்லாமே இருட்டாக இல்லாமல் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்க மாதிரி இருக்குது. ஏசியுமே சூப்பராக இருக்குது. இந்த பக்கம் வந்து லாக்கிங் சிஸ்டம்ஸ்லாம் வந்து சைட் லாக் சிஸ்டம்லாம் வந்துடுது. இதில் வந்து போஸ் ஸ்பீக்கர் வராது. இதில் வந்து நார்மல் ஸ்பீக்கர் தான் வரும். ஐ திங்க் பயனியர் சம்திங் ஐ டோன்ட் நோ. இதில் வந்து போஸ் ஸ்பீக்கர் வராது. போஸ் ஸ்பீக்கர் வந்து டாப் ஆஃப் த லைனில் மட்டும்தான் வருது. அதனால தான் நான் வந்து டாப் ஆஃப் த லைன் போனேன். டிஃப்ரெண்ட் வந்து என்னென்னா, இப்போது பிராண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மிட் வேரியன்ட் போகிறத விட டாப் ஆஃப் த லைன் போனீங்கன்னா நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்குது. நீங்கள் மிட் வேரியன்ட் வந்து ஒரு 10 lakh, இதோட விலை எவ்வளோ? அரௌண்ட் வந்து 9 lakhs வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம சூஸ் பண்ணது வந்து டாப் ஆஃப் த லைனு, இதுலேயே 11 lakhs நம்ம எடுத்தோம். ஸோ எவ்வளோ வருது டிஃப்ரெண்ட்டு? உங்களுக்கு வந்து ஒரு 2 lakhs டிஃப்ரெண்ட் வருதுங்களா? 2 lakhs நமக்கு என்னென்ன கிடைக்குது நான் சொல்கிறேன், ஓரளவு சொல்கிறேன். இந்த இதில் வந்து ஸ்டேரிங்கான லெதர் ரேப் வந்துடுது, இதுலேயும் வந்துடுது, ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்துடுது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஃபுல் டிஸ்பிளே வந்துடுது. அப்புறம் வந்து இதில் வந்து நமக்கு அந்த SOS பட்டன்ஸ்லாம் வந்துடும் இந்த மிரரில். அப்போ இந்த சுவிட்சஸ்மே வந்து குவாலிட்டி மாறுது. ஓகேங்களா? அப்புறம் போஸ் ஸ்பீக்கர் வந்துடுது. அப்புறம் ஹோண்டாயோட கனெக்டிங் ப்ளூ லிங்கோட ஆப்போட கனெக்டிவிட்டி கிடச்சிருது. ஸோ இதெல்லாம் இருக்குது. இன்னும் ஒரு சில விஷயம்லாம் இருக்குது. ஐ டோன்ட் ரிமெம்பர், எனக்கு மறந்துட்டேன் நான். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் அதில் இருக்குது. ஸோ நம்ம அதுக்கு அலைவீலோட காஸ்ட் என்னன்றது உங்களுக்கு தெரியும். ஒரு 25,000 30,000 விற்காம அலைவில் வாங்க முடியாது. ஸோ இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தா நம்ம டாப் ஆஃப் லைன் போகிறதே காம்ப்ரமைஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இப்போது i20யோட நம்ம ரியர் சீட்டிங்கில் நம்ம இருக்கோம். கிளான்ஸாக விட கொஞ்சம் எனக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இதில் நான் கீழே உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. இப்போ நான் ரொம்ப ஸ்ட்ரைட்டாக உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. அதுலேயுமே அப்படி தான் இருந்தது. நம்ம வரும்போது சிடானில் வந்திருந்தோம். சிடானில் நான் எவ்வளோ கீழே இருந்திருப்பேன் எனக்கு தெரியும். ஸோ சடனாக நான் இதில் சிடான்லேருந்து நான் இங்கே வந்தோடனே எனக்கு வந்து சீட்டிங் பொசிஷன் வந்து நான் இப்போ சிடானில் வந்து நான் இந்த பொசிஷனில் உட்காந்துட்டு இருப்பேன், இந்த பொசிஷனில் உட்காந்து கார் ஓட்டிகிட்டு இருப்பேன். அது நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கேன். ஸோ வந்து கொஞ்சம் வந்து இது வந்து கம்ஃபர்டபுளாக இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் கொடுக்குது. ஏன்னா வந்து சிடான் வந்து கம்ஃபர்டபுள் கொஞ்சம் அதிகம் சீட்டிங் பொசிஷனை பொறுத்த வரைக்கும். அதனால சிடான்ஸ் நிறைய பேர் போவாங்க. சீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த பழைய காலத்தில் சீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபேப்ரிக்கில் கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி இங்கேயுமே கொடுத்துருக்காங்க, இதுலேயுமே கொடுத்துருக்காங்க. ரூஃப் லைட்ஸ் வந்துடுது. ஸோ இந்த குவார்ட்டர் கிளாஸுமே நான் அதுலேயுமே சொல்லியிருந்தேன். இதுலேயும் பாருங்கள், நல்ல பெரிய குவார்ட்டர் கிளாஸ் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட்ரெஸ்ட் வரல, 2 பேருக்குமே வரல. சிம் அம்பு மட்டும் கொடுத்துருக்காங்க, சென்டர் பேசஞ்சருக்கும் வரல. ஸோ வந்து சில காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் ஏசியோட வெண்ட் வந்து இதில் கொஞ்சம் குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. சரி, நம்ம இன்ஜின் ரூம் பார்த்துடலாம். அதுக்கடுத்து நம்ம அந்த அப்படி பார்க்கலாம். இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 2008 நினைக்கிறேன் அப்போ லான்ச் பண்ண இன்ஜின். ஸ்டில் நவ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்க இன்ஜினில் இந்தியாவில் இதுவும் ஒன்று. அதனால் நீங்கள் வந்து வரி பண்ண வேண்டாம், புது இன்ஜின் மாதிரி எதுவும் நினைக்க வேண்டாம். அவங்க பாடி மட்டுமே நான் ஏன் கிளான்ஸாக சொன்னேன்னா, அவங்க 2013 பெருசாக அப்டேட் பண்ணலை பாடி லைன்ஸில். இவங்க வண்டியே ஃபுல்லாக ஸ்ட்ரக்சராக மாற்றிருக்காங்க. இது வந்து i20 கீ வந்துடுது உங்களுக்கு. லாக் அன்லாக்கு பூட் ஓப்பன் வந்துடுது. சரிங்களா? இந்த ஸ்மார்ட் கீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிட் ஆஃப் லைன்லேயே கொடுத்துட்றாங்க.
பெட்டர் கீ வந்து ஹோண்டாவோட தான், செகண்ட் வந்து இவங்க கீ, தேர்ட் வந்து அவங்க அமேஸோட கீ, இது சாரி கிளான்ஸாவோட கீ. ஸோ இவங்க வந்து பூட்டில் அன்லாக்கு எல்லாமே வருது. கொஞ்சம் லைட்டராக இருக்குது, ப்ரீமியம் ஃபீல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது கம்பேர் பண்ணும்போது ஐ மீன் வந்து ஹோண்டா அமேஸை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ப்ரீமியம் கம்மியாக இருக்குது. டேஷ்போர்ட் குவாலிட்டிலாம் வந்து நம்ம டாப் கிளாஸ் வந்து i20 தான். சரிங்களா, சரி நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெண்டு வண்டிலையுமே அந்த எஸ்ஓஎஸ்க்கான பட்டன்ஸ் கிடையாது, i20ல கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிஸ்பிளேலேயுமே ஆஸ்ட்ராவில் இருக்க மாதிரி சேம் தான், ஃபுல் ஸ்க்ரீன் தான். கம்பேர் பண்ணும்போது இவங்க ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீனு. டிஸ்பிளேயில் வந்து கொஞ்சம் ஐ கேட்சியாக இருக்க டிஸ்பிளே வந்து i20 தான். அதில் வந்து கொஞ்சம் மீட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க, ஃபுல்லி டிஜிட்டலாக இல்லாமல். இது ஃபுல்லி டிஜிட்டலான மீட்டர். இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் வரும் உங்களுக்கு, அதுவும் உங்களுக்கு தெரியும். நான் காமிச்சிருக்கேன் நம்ம i20லேயே உங்களுக்கு. நம்ம வண்டி வந்து இப்போ ஒரு 12,000 நான் ட்ரைவ் பண்ணிட்டேன் மேனுவலில் ஆஸ்ட்ராவை. நான் அகெயின் வந்து அதோட ஃபீட்பேக்ஸுமே நான் போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம அட் டைமில் 3 வண்டி நம்ம ட்ரைவ் பண்ணும்போது எனக்கு ஃபீல் வந்து நல்லாவே தெரியுது. ஒவ்வொரு வண்டிக்கும் ஒரு கேரக்டர் இருக்குன்றது தெரியுது. இந்த இன்ஜின் கேரக்டர் உங்களுக்கு தெரியும், மறுபடியும் ஷேர் பண்ணியிருந்தோம். அந்த லீனியரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் அந்த மிட் வேரியண்ட்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். கொஞ்சம் பிக்கப் மட்டும், இனிஷியல் பிக்கப் மட்டும் கொஞ்சம் கம்மியாக லேக் ஆகும். நான் அதுவுமே ஒரு சரி பண்ணியிருக்கேன், நான் ஒரு விஷயத்த பண்ணி என் வண்டியில். நான் அதை உங்களுக்கு என் வண்டியில் பண்ணும்போது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. கிளான்ஸாவை கம்பேர் பண்ணும்போது எனக்கு பேனல்ட்டி விசிபிலிட்டி வந்து இது கொஞ்சம் நல்லா தெரிகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் இந்த மிரர் வந்து எனக்கு வந்து பிளைண்ட் ஸ்பாட்டை க்ரியேட் பண்ணுது. அதே மாதிரி இந்த பில்லருமே எனக்கு பிளைண்ட் ஸ்பாட்டை க்ரியேட் பண்ணுது. ஸோ சிட்டியில் ஓட்டுறதுக்கு வந்து நல்லா பெப்பியாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக. நம்ம அந்த சிட்டி வந்து நம்ம ரொம்ப கன்ஜஸ்டான பிளேஸில் இருக்கும், கொஞ்சம் பம்பர் டு பம்ப். இது நம்ம இருக்கிறது வந்து அடையாரில் இருக்கும், எவ்வளோ டிராஃபிக் இருக்குன்னு பாருங்கள். அங்கே கூட நம்ம ஈஸியாக ரொம்ப காமாக உட்காந்து நம்ம ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். i8லேயும் நம்ம MT-லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷன்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பிஹெச்பி கிட்ட வந்து இது வந்து ப்ளஸ் உங்களுக்கு. சரிங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து 88 கிட்ட வரும்னு நினைக்கிறேன், 88. நம்மளுக்கு வந்து 83 தான் வரும். சரிங்களா, ஸோ அதனால வந்து கொஞ்சம் இது பவராக ஃபீல் ஆகும் லைட்டாக. ட்ரைவ் பண்ண நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. ஆனால் எனக்கு அந்த பிளைண்ட் ஸ்பாட் மட்டும் கொஞ்சம் கிரியேட் ஆகாமல் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். இப்போ நம்ம இந்த திரும்பும்போது எனக்கு வந்து இந்த பில்லர் வந்து கொஞ்சம் பிளைண்ட் ஸ்பாட் கிரியேட் பண்ண மாதிரி இருக்குது. சஸ்பென்ஷன் வந்து நான் சொல்லியிருந்தேன் கிளான்ஸில் வந்து கொஞ்சம் மிட்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்காதுன்ட்டு. அமேஸு i20 கம்பேர் பண்ணும்போது i20 இப்போ அதே மாதிரி 3 பேர் போயிட்டுருக்கோம். அந்த சின்ன சின்ன பள்ளத்துக்கு வந்து இம்பாக்ட் தெரியுது. சரிங்களா, அது வந்து கொஞ்சம் ஒரு சிலருக்கு வந்து ப்ளஸ், ஒரு சிலருக்கு மைனஸ். ஏன்னா ஹைவேல போகும்போது நல்ல பர்ஃபார்மன்ஸு நமக்கு நல்ல ஃபீல் கொடுக்கும். சிட்டி டிராஃபிக்கில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பள்ளத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக நமக்கு ஃபீல் ஆகும். ஸோ ட்ரைவ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது. எனக்கு வந்து அந்த ஃப்ரண்ட் பேனட் விசிபிலிட்டி வந்து கிளான்ஸாக கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஓட்டுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்குது, பெப்பியாக இருக்குது. சரி, நம்ம அடுத்து வந்து அமேஸை பற்றி ஓட்டிட்டு நான் உங்களுக்கு ஃபைனல் இது கொடுத்துட்றேன். இப்போ நம்மக்கிட்ட அமேஸோட ZX இருக்குது, ZX CVT-யோட டாப் ஆஃப் லைன் இருக்குது. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 11.5 lakhs கிட்ட வருது. ஸோ தான் டாப் ஆஃப் லைன் இது இருக்குது. இதில் வந்து இதோட ஃபியூச்சர்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. இது மற்ற 2 வண்டியில் இல்லாத ஒரு ஃபீச்சர் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஜினை வந்து இங்கே லாக் பண்ணியே நம்ம ஆன் பண்ணிடலாம். இன்ஜின் ஆன் பண்ணிட்டோம்னா நம்ம வெளியில் எங்கே ஹாட்டான பிளேஸில் இருக்கும் அப்படின்னா நம்ம ஏசியை வந்து ரன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனாக அதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஏசி ஆன் பண்ணிட்டு நம்ம சம்மர் டைமில் இருக்கோம்னா ஏசி ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம வண்டி ஆன் பண்ணோம்னா வண்டி ஆட்டோமேட்டிக்காக கூலிங் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து உட்காந்துட்டுக்கலாம் நம்ம ட்ரைவ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி போகலாம். ஸோ இந்த கீ இருந்தால் மட்டும்தான் அது ரன் பண்ண முடியும், வண்டி எடுத்துகிட்டு போக முடியும். கீ இல்லாமல் வண்டி எடுக்க முடியாது, ஜஸ்ட் ஆன் மட்டும் பண்ண முடியும். அதுவும் ஏசி ஆன் பண்ணலாம். ஸோ இது நல்லா இடனான ஃபீச்சர். இது மற்ற 2 காரும் இல்லாத ஃபீச்சர். இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் தான். அதேமாதிரி கீமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. மற்ற 2 காசை விட இது கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது. லாக் அன்லாக்கு, பூட்டு, இதில் இன்ஜின் ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கான சுவிச்சஸ். சரி, நம்ம ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் பார்த்துலாம். ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது வந்து அமேஸோட ஒரு 3rd gen நினைக்கிறேன். பாடி லைன்ஸ் நான் சொன்ன மாதிரி முன்னே சொன்ன மாதிரி கிளான்ஸா பலினோ கம்பேர் பண்ணும்போது i20 இவங்க பார்த்தா டிசைன்ஸை மாற்றிட்டே இருக்காங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 3ஆவது வாட்டி டிசைன் மாற்றிருக்காங்க. ஃபுல்லாகவே வண்டி டோட்டலாகவே மாற்றிருக்காங்க. ஸோ i20 மாற்றுற மாதிரி டோட்டலாகவே மாற்றிருக்காங்க. இது வந்து எலிவேட்டோட லுக்கு கொடுக்குது பாருங்கள். ஸோ சேம் தான். இது ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா எலிவேட்டாக எதுவும் தெரியாது, அந்தளவுக்கு ஒரு லுக்ஸ் இருக்குது. ஆனால் ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் இருக்குது, இது மைனஸ் இருக்குது. என்னென்னா
இந்த கேப்ஸ் பெருசாக இருக்கவே இதோட குவாலிட்டி பாருங்கள், இன்னும் கொஞ்சம் திக்காக பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் கொடுக்குது. ரெண்டாவது வந்து நமக்கு முன்னாடி வந்து ஏதாச்சும் ஒரு டிப்பர் லாரி மாதிரி ஏதாவது போச்சுன்னா அதுலேருந்து ஒரு கல் ஏதாவது பட்டு ரேடியேட்டரில் அடிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இதில் இருக்குது. இது வந்து கொஞ்சம் சின்னது பண்ணியிருக்கலாம், இல்லைனா இது வந்து கொஞ்சம் இந்த அனிகோம் மிஸ்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் திக்கராக பண்ணியிருக்கலாம், மச் பெட்டராக இருக்கும். ஆனால் லுக்ஸ் பார்த்தீங்கன்னா எலிவேட்டர் சேமாக தான் இருக்குது, நல்லாவே பண்ணியிருக்காங்க. இதில் வந்து எல்இடி கொடுத்துருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி லுக்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஐ கேட்சியாக இருக்குது. ஃபாக்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து டிசைன்ஸுமே நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் லுக் பார்த்தீங்கன்னா மச் பெட்டராக இருக்குது. கம்பேரிட்டிவ் காம்படிஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து i20 இல்லைனா அமேசா போகிற மாதிரி தான் இருக்கும். லுக்ஸ் வந்து சப்ஜெக்டிவ் தான். ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி நம்ம கடைசியாக ஃபைனலாக பார்க்கலாம். ஹோண்டாவை பொறுத்தவரைக்கும் நம்ம குறைலாம் சொல்ல முடியாது, குறை சொல்கிற மாதிரி நம்ம கிடையாது. இப்போ நம்ம அந்த ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஹேட்ச்பேக்கில் பார்த்தீங்கன்னா R16 போட்டிருந்தாங்க, இதில் R15. பட் ஆனால் எம்ஆர்எஃபோட டயர் போட்டிருக்காங்க, குவாலிட்டி நல்லாயிருக்கும். ரெண்டாவது வந்து நம்ம ஹைட்டாகவும் போடக்கூடாது, ரொம்ப ஹைட்டாக நம்ம சிடானில் போட்டோம்னா ஏரோடைனமிக் மாறும், நமக்கு ஹேர் வெண்ட் வந்து கீழே அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு அந்த நல்லா இருக்காது. சிடானை பொறுத்து கொஞ்சம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாக தான் அது நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். உங்களுக்கு வந்து உள்ளே வந்து அலுங்கல் குழுங்கு நிறைய தெரியாது. சைட் ப்ரொஃபைலை பொறுத்தவரைக்கும் ஸ்லீக்காக இருக்குது, எந்த ஒரு லைன்ஸுமே கிடையாது இந்த ஒரு லைனை தவிர. சைடு ஒரு மிரருமே பார்த்தீங்கன்னா அழகாக பண்ணியிருக்காங்க. செகண்ட் இந்த ஒரு கிளாஸ் வந்துடும், ஆக்சுவலிஸ் உங்களுக்கு எல்லா வண்டியிலும் வர்றது தான். இந்த கிளாஸ் வச்சு நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ரியரில் பார்க்கலாம், ரியரில் டீஃபாகர் கொடுத்துட்டாங்க, ஷார்ப்பன் ஹேண்ட் ஆன் வந்துடுது. அதே மாதிரி டிசைனுமே பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோண்டா சிட்டியா இல்லை அமேசான் தெரியாது. நம்ம சில நேரத்தில் வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகும், அந்தளவுக்கு ரெண்டுமே சிமிலராக இருக்குது. சில மைனர் சேஞ்சஸ் நடந்திருக்கு, சரிங்களா. அதே மாதிரி ரெண்டுக்கான பார்க்கிங் சென்சார் வந்துடுது. இங்கே வந்து கேமரா மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா எல்இடி கொடுத்துருக்காங்க, டிஆர்எல் லைட் மாதிரி. இதுவுமே நல்லாயிருக்கு. ஸோ பெயிண்ட் குவாலிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா 3 வண்டியில் நான் பெயிண்ட் குவாலிட்டி வைஸ் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து i20 நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த ஒயிட் 3மே வந்து ஒயிட்டாக வந்திருக்கு. நான் அதுவுமே ஒன்றா வைக்க முடியும்னு பார்க்குறேன். கேமராவில் தெரியாது, கண்டிப்பாக பெயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் கேமரா கண்டிப்பாக தெரிய வாய்ப்பு இல்லை. நேரில் பார்க்கும்போது ஃபீல் பண்ணும்போது எனக்கு வந்து i20 கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி. அண்ட் தென் செகண்ட் வந்து இவரும், தேர்ட் வந்து கிளான்ஸாகவும் போகலாம். ஏன்னா பெயிண்ட் குவாலிட்டி வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்னா 3மே ஒயிட்டாக வந்திருக்கு. ஸோ அது நமக்கு பெஸ்ட் தான். சில இடத்துல ரெட் இருக்கும், ஒரு சில இடத்துல கிரே, அந்த மாதிரி மாறி மாறி இருக்கும், நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். 3மே ஒயிட்டாக வந்திருக்கிறதால நமக்கு ஈஸியாக சொல்கிற மாதிரி இருக்குது. நம்ம இன்டீரியர் பார்த்துடலாம். ப்ரைஸ் வைஸ் கம்பேர் பண்ணும்போது 3மே வந்து ரொம்ப சிமிலராக தான் இருக்குது. ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ், ஒரு 50,000 அந்த மாதிரி ரேஞ்ச், ஒரு 80,000 கூட தான் டிஃப்ரெண்ட் ஆகுது டாப் எண்டுக்கும் அதுக்கும். லிட்டில் பிட் ஹை பார்த்தீங்கன்னா நம்ம i20, அண்ட் தென் செகண்ட் வந்து இவர் வராது, தேர்ட் வந்து இது கிளான்ஸாக வருதுன்னு நினைக்கிறேன். நான் செக் பண்ணி உங்களுக்கு சொல்லிவிட்டுறேன் இப்போ ஃபைனலாக. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம டேஷ்போர்ட் பார்த்துடலாம். டேஷ்போர்டை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லி டிஜிட்டல் தான், எல்லாத்துலேயுமே டிஜிட்டல் தான். கிளான்ஸால் மட்டும் உங்களுக்கு அந்த மீட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனலாக்கில் இருக்க மாதிரி இருக்கும். பேஸ் கலருக்கும் ஹோண்டாக்கும் நிறைய கனெக்ட் பாருங்கள். இந்த கலர் வந்து நீங்கள் செகண்ட் தேர்ட் ஜென் ஹோண்டா சிட்டியை நீங்கள் பார்க்கலாம். அந்தளவுக்கு இந்த கலர் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கலர் போல் எல்லா வண்டியிலும் யூஸ் பண்ணுவாங்க, நல்லாவும் இருக்குது. இப்போ நான் வந்து நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணது இப்போ கிளான்ஸாக பண்ணோம், அதில் உள்ளே உட்காரும் போது எனக்கு வந்து ஒரு இருட்டான ரூமில் உட்காந்து வண்டி ஓட்டுற மாதிரி தான் ஃபீலாக இருந்தது. இதில் பாருங்கள், இப்போது நம்ம இதில் உட்காந்துட்ருக்கோம், நல்லா டார்க்கராக இருக்குது, வெளிச்சமாக இருக்குது, சரிங்களா. ஸோ அதனால தான் சொன்னேன். செகண்ட் திங், ஸ்டியரிங்குமே இதில் பாருங்கள் எல்லா கன்சோலுமே வந்துடுது. க்ரூஸ் கண்ட்ரோலு, அப்புறம் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோலு, வாய்ஸ் அசிஸ்டண்ட்டு, எல்லா விஷயமும் இதிலே வந்துடுது உங்களுக்கு. ஸோ ஃபீச்சர்ஸ் வைஸ் ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. அதில் கொடுத்துருக்க ஸ்பீக்கர்ஸு, அப்புறம் வந்து சன்ரூஃபு, அலாய் வீல்ஸு, இந்த மாதிரியான விஷயம் மட்டும்தான் மாறுது. இருக்கிற சின்ன டிஸ்பிளே வந்து இவர் தான் நினைக்கிறேன், கொஞ்சம் டிஸ்பிளே சைஸ் மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. குவாலிட்டியுமே வந்து i20க்கு நெக்ஸ்ட்டு தான் இவங்க வருவாங்க. ஏன்னா குவாலிட்டி வந்து அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் தான் இது எல்லாமே. நான் என்னோடய பர்சனலாக நான் சொல்கிறதா. இப்போ வந்து நான் வந்து ஒரு கார் பையராக நான் வந்து இந்த 3 காரை பார்க்குறேன்னா நான் எதோ ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன்றதை நான் இப்போ உடனே ட்ரை பண்ணி நான் சொல்லிகிட்ருக்கேன், சரிங்களா. இங்கே வந்து ஒரு ட்ரே வந்துடுது. இது வந்து நம்ம வயர்லெஸ் சார்ஜுக்கான ட்ரே நினைக்கிறேன். ஆமாம், அதுக்கானது தான். 2 கப் ஹோல்டர்ஸ் வந்தது. இது வந்து சிவிடியோட கியர் பாக்ஸு. ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஹோண்டாவில் வந்து அந்தளவுக்கு ஒரு கிக் இருக்காது. ஏன்னா வந்து இவங்க யூஸ் பண்ணியிருக்க இன்ஜினை பற்றி உங்களுக்கு தெரியும். ஐவிடிக்கு என்னென்னா, ஐவிடிக் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஹைவேல மேனுவலில் ஓட்டும் போது நல்லா என்ஜாய் பண்ணி ட்ரைவ் பண்ணலாம். நான் ஏன் திரும்ப திரும்ப வந்து சொல்கிறேன் அப்படின்னா, கம்ஃபர்டபுள் அப்படின்னா வந்து ரியர் கம்ஃபர்டபுள், பேசஞ்சர்ஸ்க்கான கம்ஃபர்டபுள் கொடுத்துருவீங்க. ஒரு டிரைவருக்கு வந்து கம்ஃபர்டபுள் இப்போ ஒரு 300 கிலோமீட்டர் வந்து ஒரு ஸ்ட்ரெச் ஓட்டுறாரு அப்படின்னும் போது
ஒரு 300 ஒரு 400 அவர் கவர் பண்ணுவார் ஈஸியாக. வந்து பிரேக் எடுக்காமல் ஒரு 200 கிலோமீட்டர் ஒன்ஸ் அவர் பிரேக் எடுத்து ஓட்டுற மாதிரி பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல இன்ஜின் இருந்ததுன்னா அவர் என்ஜாய் பண்ணி ட்ரைவ் பண்ணுவார். ரொம்ப வேகமாக இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகாமல் இருக்குது, ஈஸியாக வந்து அந்த ஓட்டுறதுக்கு ஃபீல் கொடுக்கும். கொஞ்சம் அண்டர் பவராக இருந்ததுன்னா அவர் சீக்கிரமாக டயர்ட் ஆகிடுவார் கண்டிப்பாக. சரிங்களா? டயர்ட் ஆகும்போது என்ன நடக்கும்னா நம்மளோட பிரேக் எடுக்கிற மாதிரி இருக்கும் அவருக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன், ஓரளவுக்கு நல்ல இன்ஜின்ஸாக நம்ம சூஸ் பண்ணிட்டோம்னா லாங் டேர்ம் வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குவாலிட்டியுமே நம்ம சூஸ் பண்ணுறது பெட்டர். இப்போ கிளான்ஸால பார்த்தீங்கன்னா நான் அது கரெக்டாக ஒரு 10,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. என் சைடில் உள்ள அந்த பேனல்ஸில் வந்து நாய்ஸ் வருது. ஸோ இதுவுமே வந்து பிளாஸ்டிக் குவாலிட்டி கொஞ்சம் ஓகே தான். இதை பாருங்கள், இப்போ உள்ளே போகுது. ஸோ இது வந்து கம்பேர் பண்ணும்போது இது பாருங்கள் ஷேக் ஆகுது, உங்களுக்கு தெரியுதுங்களா? சரிங்களா? ஆனால் இதுலேருந்து ராட்டில் நாய்ஸ் வர வாய்ப்பு இல்லை, ஏன்னா இது ரெண்டுமே ஒரே பேனல் தான். ஸோ அதனால் உங்களுக்கு ஒன்றும் சூஸ் கிடையாது. இதில் கோல்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கலாம். இதுலையுமே கொடுக்கல. இவங்களும் அதே மிஸ்டேக் தான் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதுவுமே பாருங்கள் அந்த பழைய காலத்தில் உள்ள லைட்ஸ் மாதிரியோட இதுதான் கொடுத்துருக்காங்க. இதை ஏன் ஒரு கிளியரில் கொடுத்தா தான் என்ன? ஒரு மிரரில் எந்த ஒருக்கான இதுவுமே கிடையாது. அடாஸ் கொடுத்துருக்காங்க. அதுதான் சில இதுதான் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறாங்களே. சில ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு தேவையப்பட இந்தியன் ரோட்ஸ்க்கு தேவைப்படும். அடாஸ் வந்து நமக்கு இன்னும் சூட்டே ஆகாத ஒரு ஃபீச்சர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. மற்ற கார்ஸில் மாதிரி இல்லாமல் அப்புறம் அது கிளான்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நம்ம யூஸே பண்ண மாட்டோம். அந்த மாதிரி இருக்குது. ஒவ்வொரு இதுலேயுமே ஒரு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம ரேரில் பார்த்துடலாம். மக்களே, எனக்கு இந்த சிடானில் வந்துட்டாலே எனக்கு ஒரு குதூகலம் ஆகிடுவேன். ஏன்னா வந்து எனக்கு சிடான் ரொம்பவே பிடிக்கும். இப்போ அந்த 2 கார்லையுமே நான் அட் டைமில் உட்காந்தேன், அட் டைம் ட்ரைவ் பண்ணேன். இப்போ இது மட்டும் தான் ட்ரைவ் நான் பண்ணல. எனக்கு பாருங்கள், இந்த சிடானில் வந்து உட்காந்த உடனே ஒரு நல்ல கம்ஃபர்டபுள் ஃபீல் கொடுக்குது. நிறைய பேர் என்ன சொல்வீங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் ஏஜ்டான பீப்புள் இருக்காங்க, அவங்களால இறங்கி ஏற சிரமம்னு சொல்கிறாங்க. அதனால் நான் வந்து ஹேட்ச்பேக்கோ அந்த மாதிரி போகிறேன்னு சொல்கிறாங்க. ஹேட்ச்பேக் அளவுக்குலாம் வந்து ரொம்ப டவுன்லாம் இது கிடையாது, ஓரளவுக்கு தான் டவுனு. இப்போ நம்ம அந்த ஒரு நிமிஷம் தான் அவங்க இறங்கி ஏற போகிறாங்க, கரெக்டுங்களா? இப்போ இறங்கும் போது தான் அவங்களுக்கு அந்த சிரமம் தெரிய போகுது. ஆனால் 2 மணி நேரம் உட்காந்து லாங் ட்ரைவ் பண்ணும்போது கம்ஃபர்டபுள் வந்து இது தான் கொடுக்கும். சீட்டிங் பொசிஷன் பாருங்கள். இப்போ நான் ஹேட்ச்பேக்கில் எப்படி உட்காந்துட்டு இருந்தேன், இப்படி உட்காந்துட்டு இருந்தேன். ஆனால் நான் சிடானில் பாருங்கள், கொஞ்சம் நான் இன்னும் கொஞ்சம் டவுன் பண்ணி நான் உட்காந்துட்ருக்கேன். ஸோ அதுதான் சிடானுக்கான உரித்தானது. நல்லாயிருக்கும், கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். வயசானவங்க இருக்காங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சிடான் எடுத்து விட்டுற உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்தால் அவங்கக்கிட்ட உட்கார வச்சு ட்ரைவ் பண்ணி பாருங்கள் எது உங்களுக்கு ஓகேன்ட்டு. அதே மாதிரி செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கார் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டீங்க ஒரு 5 காருன்னா 5 காருமே அட் டைமில் ஒரே நாள் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். அந்த காரில் யாரெல்லாம் ட்ரைவ் பண்ண போகிறாங்களோ அவங்க எல்லாருமே அந்த காரில் உட்காந்து ட்ரைவ் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவங்க யாராவத்தரோட குறைய நீங்கள் கேட்கலாம். பின்னாடி வந்து எனக்கு வந்து இது மறைக்குது, அது இந்த கம்ஃபர்டபுள் பத்தலை, ஏசி த்ரோ பின்னாடி வரலை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க சொல்லுவாங்க. செகண்ட் திங் பாருங்கள், நான் கிளான்ஸால் சொல்லியிருந்தேன் ஹெட்ரெஸ்ட் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்குது. இதில் பாருங்கள் இவ்வளோ தான் இருக்குது. அது கிளான்ஸால் இவ்வளோ ஹைட்டுக்கு போட்டிருக்காங்க, ரோடோட விசிபிலிட்டி மறைக்குது. ஆனால் இதில் அந்த பிரச்சனை கிடையாது. சரிங்களா? ஏசியோட குவாலிட்டியுமே நல்லாயிருக்கு, ஏசியோட த்ரோவுமே சூப்பராக இருக்குது. சரி, இந்த ரூமோட இந்த வண்டியோட இன்ஜின் ரூம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கம்பேரிட்டிவ் பண்ணும்போது நம்ம 3 இன்ஜினில் பெஸ்ட் இன்ஜின் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஹோண்டா இன்ஜின் தான். இது யார் கேட்டாலுமே சொல்லுவாங்க. இந்த 1.2 வந்து இதுலேயே வந்து 1.5 இருந்தது. 1.5 பார்த்தீங்கன்னா அவங்க எப்போ லான்ச் பண்ணான்னு உங்களுக்கு தெரியும், 2008க்கு முன்னாடி லான்ச் பண்ணிட்டாங்க. இது வந்து 2013 1.2 மாற்றி கொடுத்தது. அன்னிலேருந்து இது வரைக்கும் எந்த ஒரு இன்ஜினில் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்தது கிடையாது. அதே மாதிரி i20யோடது 2008 கப்பா 1.2, பலினோட 1.2 ரொம்ப காலமாக இருக்குது அதுவுமே. ஸோ 3மே ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய இன்ஜின் தான். இன்ஜின் வைஸ் எதுவுமே பிரச்சனை கிடையாது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கேரக்டர் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு வந்து 3 பேரில் இவன் தான். இன்ஜின் ரூம் வந்து டைட்டாக பேக் பண்ணாமல் நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இன்சுலேஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த குவாலிட்டி தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், இந்த இடம் வந்து ஹீட் ஆகக்கூடிய இடம். சரிங்களா? ஹீட் ஆகும்போது என்ன ஆகும்னா இதெல்லாம் வந்து கிராக் ஆகிடும். ஓகே, அதெல்லாம் ஈஸியாக மாற்றிடலாம்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் இவங்க 2 பேரை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப தின்னராக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இது பாருங்கள், நான் சொல்கிறது புரியுதுங்களா? ரொம்ப லைட்டாக வந்து இருக்கும். பாடி வெயிட்டில் வந்து 3 பேரும் ஈக்குவலாக இருக்காங்க. 1900 kg, 900 kg, 1000 kg. i20 வந்து 1200 kg கிட்ட வருது. ஸோ வெயிட் பொறுத்த வரைக்கும் i20 தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். பில்டு குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கலாம் மேஸில்.
வந்து நம்ம அமேஸை ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம். அமேஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் அடுத்தடுத்து 3 வண்டி தொடர்ந்து ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன். காலையில் சிடான் நம்ம எடுத்திருந்தோம், அடுத்து வந்து நம்ம i20 ட்ரைவ் பண்ணியிருந்தோம், கிளான்ஸா ட்ரைவ் பண்ணியிருந்தோம், இப்போ வந்து நம்ம அமேஸ் ட்ரைவ் பண்ணுறோம். அமேஸில் என்ன எனக்கு பெனிஃபிட்னா பேண்ட் விசிபிலிட்டி எனக்கு ஃபுல்லாக க்ளீனாக தெரியுது. அதே மாதிரி சீட்டிங் பொசிஷன் நல்லா இருக்குது, கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. ஏன்னா வந்து இப்போது மற்ற வண்டியாக இருந்தால் நான் அந்த பேண்ட் விசிபிலிட்டி தெரியாது, நான் கொஞ்சம் கவனமாக ஓட்டணும். i20 அஃப்கோர்ஸ் பெப்பியாக இருந்தது, ஆனால் எனக்கு அது மோர் கம்ஃபர்ட், மோர் பெப்பியாக வந்து இது இருக்குது. சரிங்களா, ஸ்டேரிங் நல்லா இருக்குது, ஸ்டேரிங்கோட ஃபீட்பேக் நல்லா இருக்குது. இப்போ அகெயின் வந்து இப்போ ஒரு விஷயம் வந்து நம்ம இன்ஜினோட வாரண்ட்டி பற்றி நம்ம பேசலாம். இப்போது இன்ஜினோட வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா i20 வந்து 5 இயர்ஸு, 30,000 கிலோமீட்டர் ஆர் 50,000 கிலோமீட்டர் கொடுப்பாங்க நம்ம எக்ஸ்டர்னல் வாரண்ட்டி போட்டால். ஓகேங்களா, அதே மாதிரி வந்து கிளான்ஸால் வந்து 30 ஆர் 50 ஃபார் 3 இயர்ஸோ 5 இயர்ஸோக்குள்ள. சரிங்களா, ஆனால் ஹோண்டாவில் பொறுத்த வரைக்கும் 10 இயர்ஸு அன்லிமிட் கிலோமீட்டர் வாரண்ட்டி சொல்லும்போது அப்போ அவங்க அந்த இன்ஜின் மேலே எவ்வளோ ட்ரஸ்ட் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். அல்போஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஹோண்டாவோட இன்ஜின்ஸ் வந்து நீங்கள் பழைய ஹோண்டா கார்ஸ் பார்த்தா கூட பாடி எல்லாமே ரஸ்ட் ஆகி உடஞ்சி விழுந்திருக்கும். ஆனால் இன்ஜின் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு பெப்பியாகவும் நல்லா முறுமுறுன்னு இருக்கும். அந்த இன்ஜின் வந்து இன்னமும் ஸ்டில் ரன் ஆகிட்டு இருக்கும் குட் கண்டிஷனில். அதனால் ஹோண்டா இன்ஜின் வந்து நான் சொன்னேன் ஆரம்பத்துலேயே, இந்த 3 வண்டியில் பெஸ்ட் இன்ஜின் வந்து ஹோண்டா இன்ஜின் தான். அது நான் வீடெக் இருக்கிறதால வந்து இன்னும் நல்லா பெப்பியாக இருக்கும், நல்லா பவர்ஃபுல்லான இன்ஜின் நான் சொல்லியிருந்தேன். ஸோ ட்ரைவ் பண்ணுறதுக்குமே எனக்கு வந்து அந்த ஃபீல் தெரியுது. அதே மாதிரி நல்ல ஒரு அந்த கிக் இருக்குது. நீங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் பெரிய ஃபேமிலியாக இருக்கீங்கன்னா, 4 பேர்லேருந்து 5 பேருக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னு, ஒரு 5 பேராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த 3 வண்டியில் வந்து இந்த வண்டியை ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா வந்து இது கொஞ்சம் கொஞ்சம் பெரிய வண்டி, உங்கள் டிக்கி ஸ்பேஸ்லாம் ஆக்குபேட் பண்ணிக்கலாம். அதனால் சொல்கிறேன் நான். பூட் ஸ்பேஸ் வந்து லக்கேஜ் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்காக சொல்கிறேன் நான். ரெண்டாவது வந்து எனக்கு இந்த லேக் வந்து தெரியல. மற்ற அந்த 2 ஆட்டோமேட்டிக்கில் ட்ரைவ் பண்ணும்போது கொஞ்சம் அந்த கியர் சேஞ்சஸ் வந்து நமக்கு தெரிஞ்சுது, இதில் வந்து தெரியல. ஏன்னு கேட்டால் இது வந்து பெல்ட் சிஸ்டம் போட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து எனக்கு கியர் சேஞ்சஸ் அதாவது தெரியல. எக்ஸிலேட்டரில் போகிற மாதிரி அது பாடி ஸ்லைடிங்காக போயிட்டே இருக்குது வண்டி, அது ஒரு ப்ளஸ்ஸு. ஹோண்டா காசை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு இன்ஜின் வந்து ரொம்பவே ரிஃபைண்டாக இருக்கும், அதே தான் இதுலையுமே இருக்குது. சார், நம்ம ஹோண்டா அமேஸில் பார்த்தீங்கன்னா 3 கம்பார்ட்மெண்ட் செக்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஒரு கம்பார்ட்மெண்ட்டு, பேசஞ்சர் ஒரு கம்பார்ட்மெண்ட்டு, பூட்ஸ் ஒரு கம்பார்ட்மெண்ட்டு. பூட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 316 லிட்டர் வந்து கெப்பாசிட்டி இருக்கும். ஒரு சூக்கேஸ் 4 வந்து ஒரு டூ சூக்கேஸ் வச்சுக்கலாம் நம்ம. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் க்ரௌண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 165 இருக்கும். உங்களுக்கு 3 பேர் ஆறு 4 பேர் உக்காந்துட்டு நம்ம ஒரு ஸ்பீட் பிரேக்கில் போட்டால் கூட நமக்கு அந்தளவுக்கு நமக்கு ஒரு டேமேஜ் ஆகாது கீழே. அதே மாதிரி கம்ஃபர்டபுளுக்கு வந்து சஸ்பென்ஷன் நம்ம சொல்லியிருந்தேன். இப்போது அந்த வயசானவங்களாம் இருக்கும்போது கொஞ்சம் சஸ்பென்ஷன் வந்து ஹார்டாக இருந்தால் வந்து கொஞ்சம் சிட்டியில் இந்த பள்ளம் பப்ஸ்லாம் இருக்கும்போது வந்து வண்டி பொத்து பொத்துன்னு விடுற ஃபீல் கிடைக்கும். கொஞ்சம் சாஃப்டராக இருந்தால் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்கள் வீட்டில் வந்து கிட்ஸ் இருக்காங்க, அப்புறம் வந்து கொஞ்சம் வயசானவங்க இருக்காங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து சாஃப்டான சஸ்பென்ஷன் போகிறது பெட்ரு. ஏன்னா வந்து அது ரொம்ப அதிகமாக குலுங்காது வண்டி. ஸோ அதனால் வந்து அந்த வாமிட் எடுக்கிறவங்க சென்சேஷனாக இருக்கும் இந்த கிட்ஸுக்கு, அதெல்லாம் அதில் நடக்காது. அதனால தான் நான் சொன்னேன், கலருமே வந்து ஒரு டார்க்கரான கலர் போகாமல் லைட்டரான கலர் போனீங்கன்னா அந்த வாமிட்டிங் சென்சேஷன் அந்த குழந்தைங்களுக்கு இருக்காது. நம்ம கிளான்ஸால் டெஸ்ட் ட்ரைவ் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் வண்டி. ஸோ அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கொஞ்சம் இரிட்டேட்டாக எனக்கு வந்து சடனாக உள்ளே வந்தோன்னா எனக்கே ஒரு டார்க்கரான தீம் தான் இருந்தது அது, அதுக்காக தான் சொன்னேன். செகண்ட் திங்க்கு இது வந்து ரொம்பவே அதே மாதிரி நான் முன்னாடியே சொல்லிட்டேன், பழைய இன்ஜின் தான். ஸோ வந்து ரிலேபிள்லாம் ஒரு டவுட்டுமே வேணாம். 3மே ஒரு ஓரளவுக்கு ஈக்குவலான ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய இன்ஜின்ஸ் தான். இதில் வந்து இதுக்குன்னு ஒரு தனி கேரக்டர் இருக்குது. அந்த 2மே ஒரு ஈக்குவலான பவரில் இருந்தாலுமே இவர் வந்து கொஞ்சம் ஹைவேல ட்ரைவ் பண்ணும்போது நல்லாவே சப்போர்ட் பண்ணும். ஏன்னா வந்து வீடெக் இருக்கிறதால வந்து அந்த கிக் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். மைலேஜ் மட்டும் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு 2 பாயிண்ட் கொஞ்சம் சென்சிபிளாக ட்ரைவ் பண்ணால் நம்ம டேலி பண்ணிடலாம், கொஞ்சம் கம்மி. ஏன்னா அந்த இன்ஜின் பவர் கொஞ்சம் அதிகன்றதால. 3 வண்டியுமே ட்ரைவ் பண்ணிட்டோம், 3 வண்டியோட ஃபீட்பேக் நான் கொடுத்துட்டேன். இப்போ அந்த ஒர்க் அவுட் ஷீட்டை வச்சு நான் ஒர்க் பண்ணி நான் சூஸ் பண்ணால் எதை சூஸ் பண்ணுன்றதை நான் டிசைட் பண்ணேன். சரிங்களா, இப்போ நம்ம ட்ரைவ் பண்ண வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கல்ஸ் ஒரு 10,000 அந்த மாதிரி தான் ஓடி இருந்தது. பட் ஆனால் இது பாருங்கள் 30,000 ஓடி இருக்கு. ரிஃபைன்மெண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா எனக்கு புது வண்டி ஓட்டுற ஃபீல் தான் கொடுத்துருக்கு. அதுதான் ஹோண்டா. சரிங்களா, இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூட ராகுல் பிரதர் இருக்காரு, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான யூடியூபர் ஆட்டோமொபைலில், உங்களுக்கே தெரியும். இப்போ இவரை வச்சு நம்ம வந்து இப்போ நான் ட்ரைவ் பண்ணது என்னோட குவாலிட்டி இஷ்யூஸு, அப்புறம் வந்து நான் பார்த்த சின்ன சின்ன குறைகள் இருக்குது, அது என் மைண்டில் இருக்குது. இந்த 3த்தையும் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன். அதையும் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி இவர்கிட்ட நான் ஒப்பீனியன் கேட்டு நான் என்ன சூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். சரிங்களா ப்ரோ, ஃபஸ்ட்டு வந்து நம்ம அமேஸ்லேருந்து போவோம். சரி, ஓகே.
மூணுத்தையும் ஓட்டி பார்த்துட்டீங்க? மூணுத்தையும் ஓட்டி பார்த்துட்டு மூணுமே வந்து சிமிலரிட்டி தான் இருக்கு, ஒரு பெரிய டிஃபரெண்ட். ஏன்னா வந்து மூணுமே ஜெராக்ஸ் தான். ஆமா, மூணுமே 1.2 நேச்சுரல் ஜெராக்ஸ் ஏற்ற மாதிரி தான் இருக்கு மூணுமே. ஆனா கேரக்டர் மட்டும் மாறுது. ஒருத்தன் கொஞ்சம் லீனியரா இருக்கான், கொஞ்சம் மிட்ரேஞ்ச் நல்லா இருக்கான், ஒருத்தன் டார்க்கியா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா எக்ஸ்டீரியரா, ஓவரால் எக்ஸ்டீரியர் லுக், மூணுத்துல வந்து எது பெஸ்ட் நீங்க நினைக்கிறீங்க? மூணுமே வந்து 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள் இருந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே. இப்போ மூணுத்துலயே வந்து ரீசெண்டா ஃபேஸ் லிஃப்ட் ஆனது, ரீசெண்டா ரெஃப்ரெஷ் ஆனதுன்னு பாத்தீங்கன்னா அமேஸ் தான். அமேஸோட ஃப்ரண்ட் லுக் ரொம்ப நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க. i20 உடைய ஸ்போர்ட்டி லுக், ஷார்ப்பான நோஸ் எல்லாம் வந்து ஒரு சிலர் பிடிக்குதுன்றாங்க. எனக்கு அந்த அளவுக்கு வேணாம், எனக்கு சட்டிலான டிசைன் இருந்தா போதுன்றவங்களுக்கு கிளான்ஸா பலினோ பிடிக்கும். சரி, ஓகே. ஸோ அது ஒருத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து மாறும். இப்போ வந்து இவர் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பதிலாக சொல்லியிருக்காரு. இப்போ நான் ஒரு கஸ்டமர் பர்ஸ்பெக்டிவ்ல நான் பார்க்குறேன். இப்போ நான் அமேஸ்ல நான் ஒரு கீ விஷயம் சொல்லியிருந்தேன். குவாலிட்டி வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் டிஃபர் ஆச்சு. நான் சொல்லியிருந்தேன் அது ஷேக் ஆச்சு, அந்த கிரில்லே பார்த்து ஷேக் ஆச்சு. நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா ஒரு டிப்பர் முன்னாடி போகுது, அதில் வந்து ஒரு கல், சின்ன கல் வந்து பட்டு ரேடியேட்டர் வழியா அடுக்க வாய்ப்பு நிறைய இருக்கு அந்த அமேஸ்ல. சரிங்களா? கிரில் ஃபிலிம்ஸியா இருக்கா மேல அது ஒரு மைனஸ். ஆனா கிளான்ஸா லுக் பாத்தீங்கன்னா 2013 எப்படி இருந்தோ இப்போ அப்படி இருக்க மாதிரி என்னோட பர்சனல் ஆமா. கிளான்ஸா 2022ல ஒரு ஃபேஸ் லிஃப்ட் பண்ணா, பட் அதுக்கப்புறமாவே இன்னும் ஃபேஸ் லிஃப்ட் டியூலியே தான் இருக்காங்களா. இந்த வருஷம் பாலினோ ஃபேஸ் லிஃப்ட் ஆக போகுது, அப்படிதான் இருக்கு, சேம் அதுதான். ஆனா i20 அப்படி இல்லையே. i20யும் உங்களுக்கு 22ல தான, 21ல தான் உங்களுக்கு இது பண்ணாங்க. வந்து ஃப்ரெஷ்ஷா பண்ணிட்டாங்க, ஃபியூச்சரிஸ்டிக்கா பண்ணிட்டாங்க. அது வந்து கொஞ்சம் ஸ்போர்ட்டியா ஷார்ப்பா இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. ஆமா, கரெக்ட்டுங்களா? அப்ப நான் கோ ஃபார் இவங்க. ஓகே, i20 போறேன். இன்டீரியர் டேஷ்போர்ட் குவாலிட்டி இவங்க மூணு பேர்ல யார் பெஸ்ட் நீங்க நினைக்கிறீங்க? அது ஹுண்டாயோடைய டேஷ்போர்ட் ஃபினிஷ் வந்து, ஹுண்டாய் கொரியன்ஸ் பேசிக்கலா, ஹுண்டாய் அண்ட் கியாவுடைய டேஷ்போர்ட் ஃபினிஷ் வந்து அந்த அளவுக்கு மற்ற பிராண்ட்ஸால மேட்ச் பண்ண முடியாது. ஸோ அப்படி இன்டீரியர் ஃபினிஷ் மேட்ச் பண்ண சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் i20, செகண்ட் ஹோண்டா, தேர்ட் வந்து கிளான்ஸா. கரெக்ட், நான் இதை அக்ரி பண்றேன். சரி, நான் கூட அதை காமிச்சிருப்பேன் வீடியோல, நீங்க பாருங்க. பட்டன்ஸா, பிளேஸ்மெண்ட் ஆஃப் பட்டன்ஸ் அண்ட் நாப்ஸ். பிளேஸ்மெண்ட் ஆஃப் பட்டன்ஸ் அண்ட் நாப்ஸ் வந்து உங்களுக்கு எனக்கு என்னமோ கிளான்ஸால கொஞ்சம் பெட்டரா இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கு. ஓகே, அந்த நீங்க ஏசியோட பட்டன் குவாலிட்டி அண்ட் டிரைவர் கிட்டயே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல். அதாவது ஐசைட் எடுக்காம நீங்க வந்து பட்டன்ஸ் ஆப்ரேட் பண்ணணும்ன்றப்போ அதுல கொஞ்சம் பெட்டரா இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளான்ஸா, செகண்ட் வந்து i20 சொல்லலாம், தேர்டு அமேஸ் சொல்லலாம். ஓகே, இது வந்து இவரோட ஒப்பீனியன். பட் ஆனா இப்போ நான் ஒரு கஸ்டமரா வந்திருக்கேன்னா என்ன, நான் இப்போ டிரைவ் பண்ணி நான் வந்த வண்டி பார்த்தீங்கன்னா அமேஸ். எனக்கு வந்து அமேஸ் தான் பட்டன் வந்து கொஞ்சம் ஃபீல் ஆகுது. ஏன்னா ஸ்டீரிங்ல எல்லா கண்ட்ரோல்ஸும் வந்துருது, அதனால ஐ கோ ஃபார் அமேஸ். ஃப்ரண்ட் சீட் கம்ஃபர்டபுள். ஃப்ரண்ட் சீட் கம்ஃபர்ட் வந்து அதுதான். அது வந்து என்னன்னா உங்களுக்கு ஒவ்வொருத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தும் மாறும். எனக்கு ஃப்ரண்ட் சீட் கம்ஃபர்ட் வந்து பாலினோ கிளான்ஸால சீட் கொஞ்சம் பெட்டரா நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. அஃப்கோர்ஸ் வந்து இதுமே வந்து நான் வந்து கோ ஃபார் அமேஸ். ஏன்னா எனக்கு சிடான் வந்து ரொம்பவே பிடிக்கும். அதுல நல்ல கான்ஃபிடென்ட் கொடுத்தது, பேண்ட் விசிபிலிட்டி நல்லா இருந்தது, பிளைண்ட் ஸ்பாட் கிரியேட் பண்ணவே இல்லை. அமேஸ்ல 2 பேர் கொஞ்சம் என்னோட சைஸ்ல கொஞ்சம் நல்ல பல்கியான ஆளுங்க 2 பேர் உட்காந்தாங்கன்னா ஷோல்டர் ரூம் கொஞ்சம் அமேஸ்ல கம்மியா இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கு. பட் ஃப்ரண்ட் 2 சீட்டு மட்டும் கம்பேர் பண்ணோம்னா எனக்கு கிளான்ஸா பாலினோல வந்து பெட்டரா இருக்கிற மாதிரி ஃப்ரண்ட் போட்டுருக்கேன். ஐ கோ ஃபார் அமேஸ். ஓகே, சீட் விசிபிலிட்டி பொசிஷன் அது அமேஸ் தான். அமேஸ் எனக்கு அமேஸ் தான். ஃப்ரண்ட் சீட் பொசிஷன்ல உட்கார்ந்து டிரைவர் பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப சொல்றேன், சிடான் வந்து உங்களுக்கு கான்ஃபிடென்ட் கொடுக்கும், பிளைண்ட் ஸ்பாட் கிரியேட் பண்ணாது, ஏரோடைனமிக் நல்லா இருக்கும், கம்ஃபர்டபுள் நல்லா இருக்கும். இன்னொன்னு இப்போ இந்த புது அமேஸ்ல பானட் விசிபிலிட்டி ஃபுல்லா கொடுத்துருக்காங்க, அதனால டிரைவரோட கம்ஃபர்ட் மெயின் இதுதான். டிரைவிங் கம்ஃபர்ட் வந்து உங்களுக்கு i20ல பெட்டரா இருக்கும். எஸ், ஃபர்ஸ்ட் i20ல பெட்டரா இருக்கும். ஈவன் இந்த ஐவிடியை விட மேனுவல்ல இன்னும் பெட்டரா இருக்கும். அண்ட் ரெண்டாவது சொல்லணும்னா கிளான்ஸா சொல்லலாம், மூணாவது அமேஸ் சொல்லலாம். கரெக்ட் தான் சொல்றது. ஏன்னு கேட்டீங்கன்னா இதை நம்ம எப்பயுமே வந்து அமேஸ் வந்து நம்ம ஹைவே கொண்டு போறது இல்லை. ஏன்னா அது ஐவி டெக் இருக்கு, பிளஸ் இது மூணுத்தை விட அதுக்கு ஒரு தனி கேரக்டர் இருக்கு அந்த இன்ஜினுக்கு. பட் ஆனால் நம்ம சிட்டி வித் ஹைவேல நம்ம ட்ரைவ் பண்ண, நான் ஒரு 12,000 கிலோமீட்டர் i20 நான் ட்ரைவ் பண்ணியிருக்கேன். ரிஃபைன்மெண்ட் லெவல் நல்லா இருக்கும். ஸோ அதனால நான் i20 இன்ஜினுக்கே நான் ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறேன். நம்ம i20 தான் நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். மேனுவரபிலிட்டி சிட்டியில் ஓட்டுறதுக்கு எது ஈஸியாக இருக்கணும், இது மூணுமே சொல்லலாம்.
ஆமா இந்த மூணுமே வந்து உங்களுக்கு 4 மீட்டர்ஸ் கீழே வர கார் தான். ஆமா. ஸோ பார்க்கறதுக்கு வேணா அமேஸ் பெருசா ஃபீல் ஆகலாம், பட் மூணுமே வந்து சேம் சைஸ் தான். அதனால டிக்கி ஸ்பேஸ் மட்டும் கொஞ்சம் பூட் ஸ்பேஸ் மட்டும் அமேஸ்ல கொஞ்சம் ஆமா, அதிகம். அது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா 2 பேக்ஸ் தள்ளலாம் உள்ள. அதனால மூணுமே ஒன்று தான், பட் இப்போ மூணுமே டிக் பண்றேன். டிரைவிங் கான்ஃபிடென்ட். அதான் டிரைவிங் கம்ஃபர்ட், டிரைவிங் கான்ஃபிடன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு, அதாவது டிரைவிங் கான்ஃபிடன்ஸ் அந்த ஸ்டேரிங் ஃபீல், ஃபீட்பேக் அதெல்லாம் வந்து இது வந்து இது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு மாறும். இப்போ இவருக்கு வந்து அமேஸ் பிடிச்சிருக்கா, எனக்கு வந்து கிளான்ஸா பிடிச்சிருக்கா. ஆனா அதோட ஸ்டேரிங்கோட கால்குலேஷன், வெயிட், அப்புறம் வந்து அவரோட ஹைட் என்ன, முக்கியமாக எவ்வளோ ஹைட்டா இருக்காரு, இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணணும். நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? டிரைவிங் கான்ஃபிடன்ஸுக்கா? ம். டிரைவிங் கான்ஃபிடன்ஸுக்கு i20 சூஸ் பண்ணலாம். ஆஃப் கோர்ஸ். ஆஹ் இன்னொன்னு இன்னொன்னு இருக்கும். ரெண்டாவது அமேஸ் சூஸ் பண்ணலாம், தேர்டு வந்து கிளான்ஸா சூஸ் ஃபர்ஸ்ட் பண்ணலாம். மட்டும் நம்ம போடலாம். ரியர் சீட் கம்ஃபர்ட். ரியர் சீட் கம்ஃபர்ட் கண்டிப்பா அமேஸ் தான், அதை பீட் பண்றதுக்கு சான்ஸே கிடையாது. நானும் அமேஸ் தான் போறேன். ஏன்னா வந்து சிடான்ல வந்து நீங்க ஒன்ஸ் உட்காந்துட்டீங்கன்னா அதோட பின்னாடி சீட் வந்து சோஃபா மாதிரி ஃபீல் இருக்கும். ஆம்பியன்ஸ். ஆம்பியன்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அமேஸ் சொல்லலாம், ரெண்டாவது கிளான்ஸா சொல்லலாம், மூணாவது அதுவும் வந்து பர்சன்ட் டு பர்சன்ட் டிஃபர் ஆகும். இப்போ இது ரெண்டுலயும் வந்து அந்த பீச் கலர் கொடுத்துருக்கான். நல்லா இருக்கு. அந்த பீச் கலர் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஏரி பெரிய கேபின்குள்ள உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஃபீல் இருக்கு. i20ல அந்த ஒரு லைட் கிரே தான் கொடுத்துருப்பான், அதனால அது கொஞ்சம் ஒரு சின்ன கார்ல உட்கார ஒரு ஃபீல் கொடுக்கலாம். ஸோ அதனால மேபி அப்படி சொல்லலாம். ஐ கோ ஃபார் அமேஸ். ம். ஏர் சர்க்குலேஷன். ஏசி வந்து பாத்தீங்கன்னா, ஏசி வந்து இப்போ எல்லா கார்ஸ்லயுமே நல்லா வந்துருச்சு. நல்லா முதல்ல இருந்த மாதிரி கிடையாது. கிடையாது. எல்லாருமே பண்ணிட்டாங்க. ஆமா, இப்போ எல்லாத்துலயுமே நல்லா தான் இருக்கு. அண்ட் ட்ரபிள் கொடுக்குற மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை. இல்ல, நம்ம ஊர் கிளைமேட் நல்லா இருக்கு. ஆமா, எல்லாத்துலயுமே உங்களுக்கு மூணுத்துலயுமே உங்களுக்கு இந்த ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி எல்லாமே எல்லா ஃபீச்சருமே இருக்கு. ஸோ அதனால மூணுமே தான் சொல்லணும். இப்போ நான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன், நான் இது அதிகமாக ட்ரை பண்ணது வந்து i20. ஏன்னா எனக்குமே நான் ட்ரை பண்ணும்போது ஏசி வந்து எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. நான் ஒரு 12 கிலோமீட்டர் டிரைவ் பண்ணியிருக்கேன், ஏசி எந்த இடத்துலையுமே எனக்கு ஸ்ட்ரகிள் பண்ணல. நான் ஒரு 4-5 ஸ்டேட்டுக்கு போயிருக்கேன். அதனால வந்து நான் கோ ஃபார் i20. ஏன்னா நான் என்ன ஃபீல் பண்ணியிருக்கேன், எது நான் என் கனவுடா பார்த்துருக்கணும், அதுக்கு நான் ப்ரிஃபரன்ஸ் நான் தரேன். ரியர் சஸ்பென்ஷன் ஃபீல். ரியர் சஸ்பென்ஷன் ஃபீல் வந்து சாஃப்டா வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு அமேஸ் தான். அமேஸ் தான். பட் ஆனால் அது லாங் போகும்போது டக்குன்னு ஹை ஸ்பீடில் பாட்டோவில் விட்டிங்கன்னா டக்குன்னு தூக்கி போடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் ஒரு டீசெண்டான ஒரு 80 to 100 ஸ்பீட்லேயே வந்து க்ரூஸ் பண்ணி போகிறதுக்குலாம் நல்லா இருக்கும். ஆமாம், கொஞ்சம் ஸ்டிஃபான சஸ்பென்ஷன் வேணும், டிரைவிங் ப்ளஷரோட ஸ்டிஃப் சஸ்பென்ஷன் i20 தான். ஸ்விஃப்ட் சஸ்பென்ஷன் எப்போ நமக்கு தேவைப்படும்னா, ஒரு 80 கிராஸ் பண்ணும்போது, நம்ம 80 எங்கே கிராஸ் பண்ணோம்னா ஹைவேஸ் தான். ஹைவேஸோட நம்ம சிட்டியில் தான் அதிகமாக ஓட்ட போகிறோம். ஸோ அப்போ நம்ம அமேஸ் போகிறது தான் பெட்டர். ஹை ஸ்பீடில் நீங்கள் இந்த கர்வ் எல்லாம் எடுக்கிறீங்க, கான்ஃபிடென்ட்டாக எடுக்கணும்னா உங்களுக்கு ஸ்டிஃப் சஸ்பென்ஷன் தேவைப்படும். கிளான்ஸா வந்து ரெண்டுத்துக்கும் நடுவில் நாமினல், ரெண்டுமே இதுக்கு வந்து நான் நார்மலாக இருக்கும். கிளான்ஸா வந்து ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கு நான் சொல்லியிருந்தேன். ரெண்டு நடுவில் இருக்கும். ரியர் ஸ்பேஸுமே கூட கிளான்ஸால பெட்டராக தான் இருக்கும். ஏர் கண்டிஷனிங் த்ரோ அதுவுமே கூட மூணுமே சேம் தான். இப்போ அண்ட் மூணுத்துலயுமே உங்களுக்கு ரியர் சீட் ஏசியும் கொடுத்துட்டாங்க. முதல்ல வந்து ப்ரீ ஃபேஸ் லிஃப்ட்ல அமேஸ்ல ரியர் சீட் ஏசி இல்லாம இருந்துச்சு. இப்போ வந்து i20 முதல்ல இருந்து இந்த எலைட் i20 வந்ததுல இருந்து ரியர் சீட் ஏசி நம்ம ஈஸியா ஆக்சஸஸ்ல நம்ம பண்ணிக்கலாம். அதனால இப்போ எனக்கு இன்னொரு டவுட், இப்போ கோல்ட் ஸ்டோரேஜ் ஏன் கொடுக்க மாட்டாங்க? கொடுத்தது ஏன் கூல்ட் ப்ளோ பாக்ஸ்? அது தேவையில்லைங்க. அது என்னங்க, இந்த வாட்டர் பாட்டில் நம்ம கூல் பண்ணா உள்ள போடலாம்ல, போட்டு வச்சா கூல் போடலாம். அது ஒன்றும் ஆக்சுவலி பெரிய விஷயமே கிடையாது. அது ஏன் கட் பண்றாங்கன்னே தெரியல. அது சும்மா ஒரு டக்டிங் கொடுத்து அந்த இடத்துல ஒரு ஹோல் ஓப்பனிங் கொடுத்து ஒரு வெண்ட் க்ளோசிங் கொடுத்தா முடிஞ்சு போச்சு. ஒரு நம்ம கிளைமேட்டுக்கு இந்த ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் உள்ள போட்டு வச்சா கூலா இருக்கும். அதெல்லாம் வைக்கலாம். அது வந்து வேற ஒரு பிராண்ட்ல இருக்குனாலும் அது வந்து வேரியன்ட் வந்து மாறுது. எடுத்துட்டாங்க, கட் பண்றாங்க. ஆமா, அது வந்து இருக்கு. சவுண்ட் குவாலிட்டி எது பெஸ்ட்? இப்போ நான் சோனட் வச்சிருக்கேன்ல, அதுல என்னோட மாடலுக்கு அடுத்த மாடல்ல இருக்கு, ஏ மாடல்ல இல்ல. நான் இதுக்காகவே டாப் அண்ட் சூஸ் பண்ணேன். எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சா அதுல மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கேட்ட பிறகு இல்ல சார், நீங்க எடுத்துக்க மாட்டேங்க இருந்தது, இப்போ இந்த பேட்ச்ல இல்ல, முடிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் வராது. என்னன்னா எனக்கு பெரிய டிசப்பாயிண்ட். அந்த ஹுண்டாய் லோகோ மாறிச்சுல, அந்த 2D லோகோ மாறும்போது அது எடுத்துட்டான். சவுண்ட் குவாலிட்டி எது பெட்டர்? சவுண்ட் குவாலிட்டி நீங்க i20 டாப் எண்ட் போறீங்கன்னா போஸ் ஸ்பீக்கர். நான் போனதுக்கு மெயின் காரணமே இதுதான். போஸ் ஸ்பீக்கர் இல்லைன்னாலுமே நீங்க வந்து ஸ்போர்ட் வேரியன்ட்டோ இல்ல பேஸ் லெவல்ல போறீங்கனாலுமே ஆர்கமிஸோட ஸ்பீக்கர் வரும். அதுவுமே கூட நல்லாவே தான் இருக்கு. உங்களுக்கு பெரிய இந்த பேஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த எஃபெக்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கும்.
பட் ரெகுலரா நம்ம எஃப்எம் பாட்டு கேட்கறதுக்கெல்லாம் சப்பு ஆர்த்தமிக்ஸே நல்லா இருக்கு. ஆஸ்டால வந்து அந்த போஸ் ரிமூவ்ல சப்பு வருது, அது இனாஃபா இருக்கு. அதே மாதிரி செகண்ட் பார்த்தீங்கன்னா கிளான்ஸா பேலினோல நல்லா இருக்கும். அமேஸ்ல கொஞ்சம் ஸ்பீக்கர் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. லோடிங் என்ன லோடிங்? ஈஸ் ஆஃப் லோடிங் வந்து பின்னாடி பூட் ஸ்பேஸ்ல இந்த ஒரு ஹையரா இந்த லோடிங் லிப் ஹையா இருக்கிறது. ஆமா, அது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ கொஞ்சம் தாளையா இருக்கும், நம்ம டக்குன்னு எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு. அது வந்து ஃபர்ஸ்ட் அமேஸ் தான். ஏன்னா பேல்னோ i20 ரெண்டுத்துலயுமே லோடிங் லிப் வந்து கொஞ்சம் கம்மி, ஆனா டீப்பான ஸ்டோரேஜ் முடிஞ்ச வரைக்கும் அவங்க நல்ல ஒரு டீப்பரான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். யாரு பெருசு? பூட் ஸ்பேஸ் அமேஸ் தான் பெருசு. கரெக்ட். ஆமா, அமேஸ் தான் பெருசு. அமேஸ்ல தனியான பூட்டும் இருக்கு, செப்பரேட் பூட்டுமே. யார் ஈஸியா ரிமூவ் பண்ணலாம்? ஸ்பேர் வீல் மூணுமே வந்து உங்களுக்கு பூட்ல தான் இருக்கு, அதனால மூணுமே அதெல்லாம் எடுத்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓவரால் ஸ்கோர் நீங்க தான் சொல்லணும். ஓவரால் ஸ்கோர் உங்களுக்கு எப்படி? சரி, நான் டிசைட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி எதுன்ட்டு. நான் போனா அது வந்து நீங்க வந்து நான் முட்டு கொடுக்குறியான்னு கேட்பீங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது என்னோட ஒப்பீனியன். நான் பார்க்காம நான் 3XO கம்பேர் பண்ணாமையோ, சோனோட கம்பேர் பண்ணாமையோ, வெனியூ கம்பேர் பண்ணாமையோ, நான் வந்து ஃப்ராங்க் இதெல்லாம் கம்பேர் பண்ணாம நான் வந்து i20 எடுக்கல. பட் நான் இப்போ நம்ம ஸ்கோர் பண்ணியிருக்கோம், யார் இதில் பெஸ்ட்னு நம்ம பார்க்கலாம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லினா யார் ப்ரோ? மூணுமே ஒரே பட்ஜெட் தான் ப்ரோ, ஒரே பட்ஜெட்டுக்குள்ள வர்றது தான். ஏன்னா மூணுமே காம்படிட்டிவ் ப்ரைஸஸ்ல தான் கொடுக்குறாங்க. ஈவன் நீங்க மந்த்லி ஆஃபர் வந்து மாறும். ஆஃபர் மாறுறதும் பார்த்தீங்கன்னா இந்த 3 கார்லையுமே 3 பிராண்டுமே வந்து காம்படிட்டிவா ஒரே மாதிரி ஆஃபர் வர மாதிரி தான் கொடுப்பாங்க. பெருசா ஒரு 20,000-30,000 டிஃபரன்ஸ்ல தான் 3 பிராண்டுமே வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த வெஹிக்கிள் சூட் ஆகுதோ அந்த வெஹிக்கிள் நீங்க வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும், பட்ஜெட்டை பேஸ் பண்ணி மாத்துற மாதிரி இருக்காது. அண்ட் மூணுமே ஆட்டோமேட்டிக் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு எது பெட்டரோ அதுதான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற ஃபீல் ஆகும். இப்போ வந்து நானும் ராகுல் ப்ரோவும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி இதில் யார் வின்னர்னு பார்த்தீங்கன்னா அமேஸ் தான். அமேஸ் வந்து 11 பாயிண்ட்ஸு, i20 வந்து 10 பாயிண்ட்ஸு, கிளான்ஸா வந்து 3 பாயிண்ட்ஸ். இது வந்து பர்சனல் ஒப்பீனியன் தான், யாருமே இது வந்து தப்பா மாறும், எல்லாருக்கும் மாறும். அவரோட ஹைட்டுக்கு வெயிட்டுக்கும் அவர் சொன்ன விஷயங்கள் மாறிச்சு, நான் என்னோட ஹைட் வெயிட்டுக்கும் நான் சொன்ன விஷயம் மாறிச்சு. இப்போ லேடிஸ் பார்த்தாங்கன்னா லேடிஸ்க்கு வந்து i20 பிடிக்க நிறைய சான்சஸ் இருக்கு. கிளான்ஸா i20 அமேஸ் பக்கம் போகவே மாட்டாங்க, ஏன்னா பெரிய வண்டி நினைப்பாங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ நம்ம இந்த இடத்துல பார்த்து டிசைட் பண்ண விஷயங்கள் இது. கண்டிப்பா வந்து நானுமே i20 வின் ஆகணும்னு நினைச்சேன், ஆனால் ஒரு பாயிண்ட்ல வந்து அமேஸ் வின் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு தப்பு கிடையாது. அதுக்கு தான் வந்து இந்த ஈவென்ட்டே பிளான் பண்ணது. ஆமா, மூணுமே பேக் டு பேக் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த வெஹிக்கிள் சூட் ஆகும் அப்படிங்கிறது அவங்களே தெரிஞ்சுக்கலான்றது தான். ஏன்னா அவங்க வந்து கிளான்ஸா சூட் ஆகும்னு நினைச்சிட்டு, பட் வந்து பார்த்ததுக்கு அவங்களுக்கு வேற வெஹிக்கிள் ஆச்சு. இப்போ நம்ம எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம்? 9 மணிக்கு 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். 2 hours 2.5 hours தான் ஆச்சு. நான் 3 காருமே டிரைவ் பண்ணி நான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டேன். ஆனா நான் வண்டி எடுக்க போறேன் அன்னைக்கு எனக்கு 1 day ஆச்சு. சண்டே காலையில நான் கிளம்பி போயிட்டு ஈவினிங் தான் நான் வந்தேன். ஸோ ஒரு 4 வண்டி பார்க்கறதுக்கு கியாவும் மகேந்திரா அப்புறம் ஹோண்டாய் ஷோரூம்லாம் போயிட்டு வரதுக்கு 2 நாள் எடுத்துட்டேன். சாட்டர்டே சண்டே எடுத்துட்டேன், எனக்கு 2 நாள் ஆச்சு. ஸோ நான் ஷார்டேஜ் பண்ணி இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் அட் டைமில் பார்க்கலாம், டைம் சேவ் பண்ணலாம், கம்பேர் பண்ணலாம். ஸோ அதனால சொல்கிறது, இந்த மாதிரி ஈவெண்ட் வந்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அமேஸ் தான் வின்னு. அஃப்கோர்ஸ் வேல்யூ ஃபார் மணி. இன்ஜின் நல்லாயிருக்கும். இன்ஜினை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, ரொம்ப நல்ல இன்ஜின். செகண்ட் வந்து i20, தேர்ட் நாங்க இதுல இன்ஜினை பத்தி ஏன் இதுல போடல அப்படின்னா மூணுமே சிமிலர் இன்ஜின்ஸ், ஜெராக்ஸ் தான். பேப்பர் ஜெராக்ஸ் வச்சா அப்படி இருக்கும் அப்படி இருக்கும், ஆனா கேரக்டர் மட்டும் அவங்க பிராண்டோடைய பெஸ்ட் இன்ஜின்ஸ், ரிலையபிள் இன்ஜின்ஸ் தான் 3 வெஹிக்கிள்லயுமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த 3 வெஹிக்கிள்ல வரதுமே 3 சிலிண்டர் கிடையாது, 4 சிலிண்டர். ஆமா, ஸோ அது ஒரு பெனிஃபிட். இது எப்போ கிளான்ஸா மாற்ற போகிறான் 3 சிலிண்டரான்னு தெரியல. ஆமாம், ஸோ மாற்றுறதுக்கு முன்னாடி கிளான்ஸா பாலினோ வாங்குறது பெட்டர். இப்போ உள்ள நாம்ஸ் படி இந்த i20லாம் வந்து கடுப்படிக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பார்க்கலாம், எல்லாம் நல்லது நடக்கும். ஆமாம், இந்த i20 விஷயத்தில் வந்து ஹோண்டா அப்போவே ஸ்மார்ட் ஒர்க் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் இன்டர்நெட்டில் பார்க்கலாம். 2009ல இருந்து i20 தான் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இன்ஜின் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ரிலேபிள். அவர் அந்த ஹோண்டா பர்சன் சொன்னதையும் கேட்டிருப்பீங்க, 10,000 கிலோமீட்டர் அன்லிமிட்டட் வாரண்டி சொல்றாரு. அது எந்த பிராண்டுமே கொடுக்கல. நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணா கொடுப்பாங்க. இவங்க வந்து 10 years கொடுக்குறாங்க. நான் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணி தான் நான் 5 yearsக்கு i20க்கு வாங்கினேன். ஸோ ஹோண்டாவில் அது மாதிரி கிடையாது. நிறைய லாங் டிரைவ்ஸ் போக கொஞ்சம் ஃபேமிலி பெருசுன்ற பட்சத்தில் நீங்கள் ஹோண்டா அமேஸ் போகலாம். கொஞ்சம் எனக்கு லுக்ஸ் ரொம்ப முக்கியம், கொஞ்சம் நல்லா ஸ்டைலிஷாக இருக்குன்னா நீங்கள் i20 தான் போகணும். அமேஸ் கிளான்ஸ் i20 ரெண்டு ஒன்று தான். நீங்கள் உங்களுக்கு எது சூஸாக இருக்கும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கமிங். ரொம்ப தேங்க்யூ இன்வைட் பண்ணது எங்களுக்கு. தேங்க்ஸ் ப்ரோ. நெக்ஸ்ட் வீடியோ எங்களை இன்வைட் பண்ணுங்க. கண்டிப்பா ப்ரோ. தேங்க்யூ, பாய். எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி ஆட்டோமொபைல் கண்டென்ட்க்கு எங்களை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.